அவசரமாக வந்து நம்ம பேட்மேனோட கார் அங்கேருந்து அங்கே அப்பா அம்மாவோட கல்லறைகளை இடித்து நகர்த்துது. வெளியில் வந்த பேட்மேன் செம்ம காயத்தோட, நேரம் எல்லா காயத்தையும் சரி பண்ணிடும், அந்த காயம் உங்களை கொல்லாமல் இருந்தா. மாஸ்டர் ப்ரூஸ் என்ன நடந்துச்சு? சரி விடுங்க, அந்த உங்கள் அப்பா அம்மா கல்லறைகளை நான் வந்து சரி பண்ணிடுறேன், முதல்ல உங்களை நான் சரி பண்ணுறேன். இப்படி அடிபட்டிருக்கே, எது தாக்கிச்சு உங்களை? ஒரு கொடை சொன்ன நம்பியா அப்படின்னு பின்னாடி இருந்த நம்ம பேட்மேனை பார்க்க அவர் முதுகில் ஏகப்பட்ட காயங்கள். அந்த காயங்கள் யார் யாரால உருவாக்கிச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதில் அதிகமான காயம் ஜோக்கரால் உருவாக்கப்பட்டது தான். நல்ல அருமையான படம்ப்பா. இந்த மாதிரி டெய்லியும் ஒரு படம் பார்ப்போமா? அப்பா ஒரே இருட்டா இருக்கே, இந்த வழியாக தான் போகணுமா? அம்மா காயம் ஆயிரம் ப்ரூஸ், ஆனால் காயப்பட்ட இடம் வடுவாக தான் இருக்கும். ப்ரூஸ், மாஸ்டர் ப்ரூஸ், நான் சொல்கிறது கேட்குதா? ப்ரூஸ் ஆர் யூ ஓகே அப்படின்னு இந்த பக்கம் நம்ம ஆல்ஃபிரட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேனை சரி பண்ணும்போது பேக்ரவுண்டில் அந்த பேட் கம்ப்யூட்டரில் அப்போ நடந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதிரொலிக்குது. உங்கள் வீட்டில் சின்ன பசங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த நியூஸ் அப்படியே கட் பண்ணுங்கள். அந்த சின்ன பசங்களுக்கு இது கேட்க வேணாம். இந்த கிரைம் ஃபேமிலி மார்க்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கடைசி ஆளுங்க இப்போதைக்கு கொல்லப்பட்டாங்க. அதுவும் ஏஸ் கெமிக்கல்ஸ் அந்த கொலை வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. நான் டேரக்டாக ஏஸ் கெமிக்கல்ஸ் தான் பேசிட்டு இருக்கேன். இங்கே இருக்க ஒரு ஐ விட்னஸ் கொலை பண்ணது ஜோக்கர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும். சார் இங்கே என்ன நடந்துச்சு? மார்க்ஸ் அண்ட் ஃபேமிலி பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜோக்கர் எப்போ இந்த காத்தம் சிட்டிக்கு கலவரத்தை கொண்டு வந்தானோ அப்போதுலேருந்து மார்க்ஸ் அண்ட் ஃபேமிலி ஓரளவுக்கு நல்ல பெரிய ஆளுங்களாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் பெரிய ஆளாக இருந்தால் நம்ம ப்ரூஸ் வெயின் மார்த்தவனை கொலை பண்ணுறேன் ஜோச்சில் ஆளா அமைச்சதும் அவங்க தான். ஸோ மார்க்ஸ் அண்ட் ஃபேமிலியே ஒரு கெட்டவங்க தான். பட் அவங்களுக்கு இப்படி ஒரு சாவு அதுவும் ஜோக்கர் கையிலே நடக்கும் சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஜோச்சில் சிறையில் தான் இருக்கா. இப்போதைக்கு இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்பட்டு இருக்கு. ஜோக்கர் எங்கே போனா அப்படிங்கிற ஒரு நியூஸை பார்த்த உடனே நம்ம பேட்மேன் அப்போ தான் அவர் வந்து அடிபட்டு கலட்டி வச்சு அவருடைய பேட் சூட்டை திருப்பி எடுத்து போட்டுக்கிட்டு கிரிமினல் ஜோக்கரை தேடி போறாரு. இதே நியூஸை ஜிம்ல பார்த்துட்டு இருந்தா நம்ம பார்பரா கார்டன் அடிபட்டு நம்ம ஜோக்கரால முதுகெலும்பு உடைக்கப்பட்ட அந்த பார்பரா கார்டன் இப்போதைக்கு செம்ம ஸ்ட்ராங்கா மாறிட்டு இருக்காங்க. அவங்க இந்த நியூஸ்ல ஜோக்கர் இந்த கொலையை பண்ணா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவங்க ஓடின ஓட்டத்துல அந்த ட்ரெட்மில்லே வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஜிம்ல இருந்தனால குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளிக்க அவங்களுடைய இடுப்பு எலும்பு கிட்ட ஜோக்கர் சுட்ட அந்த காயம் ஆறாவது வடுவா இருக்கு. அதை தொட்டோன்னே பார்பரா கார்டனுக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வர அவங்க இப்போதைக்கு அந்த ஜோக்கரை தேடி போகிறாங்க. காமெடியன் ஜோக்கரை தேடி. இவங்க எல்லாரையும் விட ஜோக்கரால் அதிகமாக பாதிக்கப்பட்டது ஜேசன் டாட். இப்போதைக்கு ரெட் ஹூடா மாறப்பட்ட அவர் ஜோக்கர் எங்க, ஜோக்கர் இந்த மாதிரி பல பேரை கூட்டிட்டு இருக்கான், அவன் எங்கன்னு கேட்ட அந்த இடத்துல இருந்த ஏகப்பட்ட கெட்டவங்களை போட்டு பொழந்து கட்டுறாரு. அப்புறம் தான் தெரிய வருது இவங்க எல்லாருமே ஜோக்கர் கேங்னு. ஸோ ஜேசன் டாட் அடிக்க பல பேர் ஒன்னா சேர்ந்து ஜேசன் டாட்டையே அடிச்சு அவங்களுடைய மாஸ்க் வந்து பற்றி கழட்டிடுறாங்க. சின்ன பொடியனா இருந்துக்கிட்டு இந்த ஜோக்கர் கூட்டத்து மேலேயே கை வைக்கிறியா, உன்னை அடிச்சு சாகடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு ஆள் நம்ம ஜேசன் டாட் மேலே கை வைக்க வர நம்ம ஜேசன் டாட் ராபினுக்கு பழைய நினைவுகள் வருது. ராபினா இருக்க அந்த சமயத்தில் ஜோக்கர் ஜேசன் டாட்டை கடத்திட்டு போய் ஒரு கம்பியால் அடின்னு அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ண பார்த்துருக்காரு. இந்த விஷயங்கள் நம்ம ஜேசன் டாட்டுக்கு ஞாபகம் வர விட்ட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எழும்பி வெறி கொண்ட வேங்க மாதிரி அங்க இருக்க எல்லாருமே அடிச்சு நொறுக்கிறாரு. ஒருத்தர் காலில் விழாத குறையா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு அவன் எங்க இருக்கானே தெரியாது, நான் ஜஸ்ட் உன்னை அடிக்கிறதுக்காக அப்படி பண்ண, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி கத்த ஜேசன் டாட் எல்லாருடைய பல்ல எல்லாத்தையும் உடச்சி படுக்க வச்சு அவருடைய மாஸ்கை எடுத்துக்கிட்டே எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதுன்னு சும்மா கை காலை ஸ்ட்ரெச் பண்றதுக்கு தான் அப்படி பண்ண, போயிட்டு வட்டா அப்படின்னு சொல்லி இவர் அந்த கிளவுன் ஜோக்கரை தேடி போறாரு. இப்போதைக்கு ஏஸ் கெமிக்கல்ஸ்ல 3 பேர் செத்து கிடக்குறாங்க. அவங்க எப்படி செத்தான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்றதுக்காக போலீஸும் கமிஷனர் கார்டன் பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறாங்க. நம்ம ஜோக்கர் முதல்ல அந்த ஏஸ் கெமிக்கல்ஸ்குள்ள விழும்போது ரெட் ஹுட் போட்டு தான் பார்த்தீங்கன்னா விழுவாரு. அதே மாதிரி 3 பேர் இந்த இடத்துல செத்து கிடக்குறாங்க. 3 பேருமே அந்த ஜோக்கர் கேஸால பாதிக்கப்பட்டு சிரிச்ச மேனிக்கே வந்து பார்த்தீங்கன்னா செத்து இருக்காங்க. சுற்றி இருக்க எல்லா போலீஸுமே எனக்கு அப்பவே தெரியுங்க, இந்த மார்க்ஸ் அண்ட் ஃபேமிலியை போட்டு தள்ளுறது நம்ம ஜோக்கரோட லிஸ்ட்ல இருந்திருக்கு, பல வருஷமா இருந்திருக்கு. அண்ட் இப்போ ஜெயிச்சிட்டான் பார்த்தீங்களா, மார்க்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வம்சமே அங்கே அழிஞ்சு கிடக்குது. கண்டிப்பாக இதை செஞ்சது ஜோக்கராக இருக்க முடியாது, ஜோக்கர் மார்க்ஸ் அண்ட் ஃபேமிலியை தான் கொண்டு இருப்பான், கண்டிப்பாக அந்த இடத்துல தான் ஜோக்கர் இருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் சொல்ல இன்னொருத்தர் சரி அது ஜோக்கராகவே இருக்கட்டும், ஆனால் அவன் கொலை செஞ்ச நேரம் வந்து ஒத்து வரலையே. அதே நேரத்தில் லைவா ஒரு சமையல்காரனோட நாக்க மடிங்கின கத்தியால் வெட்டி எரிஞ்சிருக்கான். அது கண்டிப்பாக ஜோக்கர் தான் பண்ண முடியும், ஜோக்கரால் தவிர்த்து வேறு யாராலுமே அதை பண்ண முடியாது. நான் என் பெட்டு அதுதான் ஜோக்கர், மார்க்ஸ் அண்ட் ஃபேமிலியை கொண்டது ஜோக்கராக இருக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அடுத்த போலீஸ்
என்னங்க லூசு மாதிரி உளறிட்டு இருக்கீங்க? ஏஎஸ்கே மிக்ஸில் நின்றுட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் ஜோக்கர் உருவாகினது ஒரு கதை சொல்லப்பட்டு இருக்கு. அது பார்த்ததுக்கு வரைக்கும் உங்க கண்ணு முன்னாடி 3 பொணங்க கிடக்குது. அண்ட் இதை பார்த்ததுக்கு ஒரு ஐ விட்னஸும் இருக்கு. பக்கத்துல கேமரா கொண்டு இருக்கு. கேமரா முன்னாடி போய் நம்ம ஜோக்கர் சிரிச்சுட்டு போயிருக்கான். அது எல்லாத்தையுமே விடுங்க, இதுக்கு மேல ஒரு விட்னஸ் தேவையான்னு சொல்லி அந்த 3 செத்தவங்களோட முகத்திரையை கழட்ட அதுல நம்ம ஜோக்கர் கேஸால பாதிக்கப்பட்டு 3 பேருமே ஜோக்கர் மாதிரி சிரிச்ச மினிக்கு செத்துருக்காங்க. இங்க பாருங்க, 100 ரூபாய் பெட்டு கட்டுறேன். இவதான் செஞ்சது தான் ஜோக்கர், இங்க வந்ததுதான் உண்மையான ஜோக்கர். 3 பேரும் ஒரே டைம்ல நடந்திருக்கலாம், ஆனா இதை செஞ்சது தான் ஜோக்கர் நான் சொல்றேன். மற்றவங்க 2 பேருமே பொய்யா இருக்கணும். பொய்யை வச்சு நம்மள திசை திரும்ப பார்க்குறாரு ஜோக்கர். அதெல்லாம் இல்லைங்க நீங்க போய் சொல்றீங்கன்னு சொல்லி எல்லா போலீஸும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு இருக்க அந்த சமயத்தில் நம்ம கமிஷனர் கார்டன் 3 கொலை 3 ஜோக்கர் சரியில்லையே. பேட்மேன் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா அந்த கிரிமினல்ஸை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக முன்னாடி வர்றாரு. இங்கே பேர் பேட்மேன், எங்களுக்குள்ள ஒரு சின்ன பெட் இருக்கு. நான் சொன்னதானே சரி, இங்கே 3 பேர் செத்து கிடக்குறாங்கல்ல, இவனை கொண்டதானே ஜோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 100 ரூபாய் கிடைக்கும். மேபி 50-50 போட்டுக்கலாமா? நீ பார்த்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பேசிட்டு இருக்க நம்ம பேட்மேன் முன்னாடி வந்து அந்த 3 பொண்ணுங்களையும் ஆராய்ச்சி பண்ணுறாரு. உடம்பு முழுக்க ப்ளீச் பண்ணப்பட்டிருக்கு. கண்டிப்பா எந்த ஒரு கைரேகையும் கிடைக்காது. எங்கே தேடினாலும் கெமிக்கல் மட்டும்தான் இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஜோக்கர் அடையாளம் எதுவுமே விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நினச்சிருக்கான். இவங்க யாருன்னு தெரியல, இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் வேற வழி இல்லை இப்போதைக்கு. மேபி அந்த போலீஸ் சொன்னது உண்மையாக இருக்கலாம், இதை செஞ்சது ஜோக்கராக கூட இருக்கலாம். ஆனால் 3 பேர்களும் வீடு வசதி இல்லாத பிச்சைக்காரங்க மாதிரி தெரியுறாங்களே. நீ என்ன சொல்கிற? என்னையா கேட்குறீங்க பேட்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் முன்னாடி வர. அது சரிதான், சரி நீ சொல்கிறது சரிதான். திரட்டு போன ட்ரக்கில் தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. உனக்கு அந்த தடையும் தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேட்மேன் யாருக்கிட்டே பேசுகிற மாதிரியே தெரியுது. பின்னாடி இருக்க போலீஸ் எல்லாமே அது சரி ஃபைனலாக பேட்மேனுக்கும் பைத்தியம் பிடிச்சிச்சு போல. பேட்மேன் நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க மேலே இருந்து நம்ம பார்பரா கார்டன் என்கிட்ட தான், இந்த இடத்துல தான் ஜோக்கர் பிறந்தான். அப்போ கண்டிப்பாக இது செஞ்சது ஜோக்கராக கூட இருக்கலாம். கேமரா எல்லாமே வேலை செஞ்சிட்டு இருக்கு, எதுவுமே டேக் டவுன் பண்ணாமல் பப்ளிக்காகவே வந்து பண்ணிட்டு போயிருக்கான். அப்போ இவன் உலகத்துக்கே தெரியணும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணியிருக்கான். இவன் மட்டும் இல்லை, 3 கொலைகள் 3த்தையும் செஞ்சவனும் லைவாக ஒருத்தன் பண்ணியிருக்கான். ஐ விட்னஸோட ஒருத்தன் விட்டுட்டு போயிருக்கான். அப்போ 3 ஜோக்கர் இருக்காங்க போல. 3 பேருமே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காட்டவும் செஞ்சுருக்காங்க. ஷோ ஆஃப் இருக்காங்க. அப்போ 3 பேரும் குற்றவாளிங்க தானே, இல்லை ஒருத்தர் 3 இடத்துல இருந்தானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்பரா கார்டனும் அவங்க பாட்டு குழப்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திடீர்னு பின்னாடி ஒரு செருப்பு சத்தம், யாராவது எனக்கு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை எழுந்து கத்த ஆரம்பிக்குது, சிரிக்க ஆரம்பிக்குது. இவன் உயிரோட இருக்கான், அந்த ஆம்புலன்ஸை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஆம்புலன்ஸில் இந்த பக்கம் அந்த சிரிச்சிட்டு இருக்க ஜோக்கரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க, அது கிளம்புறாங்க. நான் அவன் பத்திரமா ஹாஸ்பிட்டல் தான் போகிறான்னு சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பேட்மேன் அவருடைய காரில் ஏறி கிளம்ப நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி பார்பரா கார்டன் பார்த்தீங்கன்னா அவருடைய பேட் சைக்கிளை எடுத்து 2 பேருமே அந்த ஆம்புலன்ஸுக்கு பாதுகாப்பாக போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஜோக்கரால் சிரிப்பு அடக்கவே முடியல. அந்த இடத்துல எல்லை மீறி சிரிச்சிட்டு இருந்தா நம்ம ஜோக்கரை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க டாக்டர் வந்து கழுத்தை பிடிச்சி தூக்குறாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கேட்ட அந்த ஜோக்கருக்கு மேலே கை வச்சது வேற யாரும் இல்லை, ரெட் ஹுட். அவரை கழுத்தை பிடிச்சி தூக்கி எங்கே இருக்கான் அவன், என்ன பண்ணிட்டு இருக்கான், எத்தனை பேரை கொண்டுட்டு இருக்கான், உனக்கு கண்டிப்பாக தெரியும், எங்கேருந்து வந்தான், யார் அவன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்க அந்த ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தடம் மாற ஆரம்பிக்குது. இதை கவனிச்ச நம்ம பேட்மேன் என்ன நடக்குது நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு அவரோட பேட் மொபைலை ஆட்டோ பைலட்டில் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி ஆம்புலன்ஸ்குள்ளே போகிறாரு. இந்த பக்கம் அந்த ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட் கேர்ள் டேக் டவுன் பண்ணுறாங்க. உள்ளே போய் பார்த்தா நம்ம பேட்மேனுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் இருந்தது. ரெட் ஹுட், ஹுட் நீங்கள் என்ன பண்ணுற, உன்னை யாருக்கு வர சொன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹுட்டை தடுக்க வரும்போது அந்த அடிக்கிறத தடுத்த நம்ம ரெட் ஹுட் அவனுக்கு ஜோக்கர் எங்கே இருக்கான்னு தெரியும், அதை தான் விசாரிச்சுட்டு இருக்கேன். ஜோக்கரை நான் கடந்த 1 மாதமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அவன் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம பேட்மேன் ஒரு விக்டிம் அடிப்படவனுக்கு எப்படிடா ஜோக்கரை பற்றி தெரியும், அந்த பேசிக் காமன் சென்ஸ் இல்லாமல் இவனை போய் அடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஹுட்டை டேக் டவுன் பண்ணும்போது இந்த பக்கம் அந்த கார் தடம் போராடுற மாதிரி தெரியுது. என்ன வாழ்க்கடா அப்படின்னு சொல்லி ஒரு காட்டுக்குள்ள ஜோக்கர் கேஸை ஏற்றினபடி ஒரு லாரியை வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி வச்சுட்டு அந்த காட்டுக்கு நடுவில் இருந்த ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த வீட்டோட கதவை தட்டி ஏய் யார் அது, ஒரு காமெடி சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா காமெடியன் ஜோக்கர் வந்து நிற்கிறாரு, த கில்லிங் ஜோக்கர். ஹேய் அது என்னோட சட்டை, ஏன் சட்டை நீ எதுக்கு போட்டிருக்க, உன் சட்டையா, ஏய் இது ஏன் சட்டைடா,
காலகாலமா நான் இதானே போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பேருமே சட்டைக்கு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ 3 கொலைகள் பண்ணியிருக்கோம்ல, 3 கொலைகளுக்கும் யார் பேர் எடுத்துக்கிறேன்? எனக்கு என்னமோ பேர் எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருக்கு. நான் அந்த கொலையை பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கவா? என் பேரு உலகம் முழுக்க ஜோக்கர்னு தெரியும். பட் எல்லா முடிவுகளையும் நம்ம தலைவர் தானே எடுப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்க்க ஜோக்கர். தலைவனா? அவனே தலைவன் சொல்லிக்கிட்டானா? இது எப்ப நடந்துச்சு? வெல் 3 பேர் இருக்கோம்ல, அப்ப கண்டிப்பா ஒருத்தன் தலைவனா இருந்து தானே ஆகணும். அதுதானப்பா உலக நியதி அப்படின்னு சொல்லி 2 பேருமே பார்த்தீங்கன்னா சிரிக்க அந்த காட்டே சிரிப்பு சத்தத்துல அலறுது அப்படின்னு சொல்லலாம். ரெட்ஹுட் ஓரம்போ, நீ ஏற்படுத்தின அந்த டென்ஷன்ல ஜோக்கர் டாக்ஸினால பாதிக்கப்பட்ட அவன் கார்டியாக் அரெஸ்ட், நெஞ்சு வலி வந்து செத்துருவான். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து கொடுத்துருக்கேன். பஸ்லேயே வந்து சரி ஆகணும். அவன் உடம்புல இருக்க உண்மைகளை நான் எப்படியாவது வர வச்சிடுறேன், நீ இதுக்குள்ளே வராத அப்படின்னு சொல்ல நம்ம பேட் கேர்ள். ரெட்ஹுட் நீ பண்ணது உண்மையிலே தப்புப்பா. அவன் செத்து போயிட்டானா உனக்கு உண்மை கிடைச்சிருக்காது, எங்களுக்கு உண்மை கிடைச்சிருக்காது. அவனை இப்போ பாதுகாக்கணும், அவன்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும். பத்தது குறைக்கும் அவன் ஒரு அப்பாவே தான் இந்த மாதிரி ஜோக்கர் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் போல. அவனை பற்றி தெரியாமல் எப்படி பண்ணுறியே அப்படின்னு சொல்லி கேட்க ரெட்ஹுட், அப்பாவியா? அவன் முகத்தை பார்த்தாலே அவன் யாருன்னு கிளியராக தெரிஞ்சிருமே. அவனை பற்றி உங்களுக்கு தெரியல? அவன் புள்ளையவே சொல்லவே வாய் கோசுது. அவனை நான் கொண்டு இருந்தால் கூட சந்தோஷம் தான் பட்டிருப்பேன். கெட்டவங்கள தான் ஜோக்கரை பற்றி பாதிக்கப்பட்டு இருக்கான். ஸோ அவங்ககிட்ட வந்து உண்மையை இப்போ தான் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெட்ஹுட் வந்து பேச நம்ம பேட்மேன், ஜோக்கரை தேடிட்டு இருந்தியா? அப்போ உனக்கு ஜோக்கர் இதை பண்ண போகிறான்னு சொல்லி முன்னாடியே தெரிஞ்சிருக்கல. அப்போ உனக்கு கண்டிப்பாக ஜோக்கர் அடுத்து எங்கே இருக்க போகிறான்னு தெரிஞ்சிருக்கும். அங்கே கூட்டிகிட்டு போறியா? அது மட்டும் இல்லாமல் ஜோக்கரை பற்றி எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு. அப்படின்னா தான் அவனை ஈஸியாக பிடிக்க முடியும். ஏன்னா அவன் ஒரு இடத்துல இல்லை, நிறைய இடங்கள்ல நிறைய ரூபத்தில் இருக்கான். அவனை நம்ம ஒன்றா சேர்ந்தா மட்டும் தான் பிடிக்க முடியும். ரெட்ஹுட் இனிமேல் ஒரு தப்பை திரும்ப பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நான் வார்ன் பண்ணி நம்ம ரெட்ஹுட்டோட அந்த லீடை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஆப்போசிட் சைடில் அந்த நடுக்காட்டில் ஏற்ற வீட்டுக்குள்ளே. தலைவா அப்படிதான் அவன் சொன்னான். தலைவனா நீ? சரி, நம்ம கெமிக்கல்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு லைட்டாக ஃபன் பண்ணோம். இப்போது வேற என்ன பிளானு? அடுத்து என்ன பிளானு அப்படின்னு சொல்லி கேட்க, பிளான் தானே? அடுத்த மிக பெரிய பிளான் நம்ம 3 பேரில் யார் உண்மையான ஜோக்கர் சொல்லி கண்டுபிடிக்கிறது. ஒருத்தன் என் கூட வந்து ஃபேக்ட்ரியை ரெடி பண்ணுங்க, இன்னொருத்தன் அவனை திசை திருப்ப பாருங்க. இப்போ யார் எதை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு ஜோக்கர், எனக்கு இந்த திசை திருப்பறதுலாம் கை வந்த கலை, மேஜிக் ஷோவில் தான் நான் வந்து இருந்தேனே, நான் அதை பண்ணட்டேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வரேன். திசை திருப்பறதா? ஏன்டா டேலண்ட்டை காமிச்சு நான் காமெடி பண்ணி எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருப்பேன், நான் தான் சரியான ஆளு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்குலாம் வந்து பற்றி நான் சண்டை வரேன். சரி, பூவா தலையை போட்டு பார்த்துடலாமா? என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த காயினை சொல்லி விட 2 ஜோக்கருமே தலை அப்படின்னு சொல்லி கத்தேன். இந்த பக்கம் ஜோக்கருக்கு ஆச்சரியமாவே கிடையாது, தலை தான் உணர்ந்துருக்கு. நீ என் கூட வா, நீ திசை திருப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பேருமே பிரிச்சு அமைச்சிடறாரு. ராபின் நம்ம பேட்மேனை சரியா அக்வாரியம் பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போறாங்க. உனக்கு எப்படி ஜோக்கர் இங்கே இருக்கான்னு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஜோக்கரோட ஆளுங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன். அதில் ஒரு பைப்புல கையில் கட்டை ஒன்று வச்சிருந்தான். அந்த கட்டையில் இருக்க நிறைய தண்ணியை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது கடல் தண்ணின்னு தெரிஞ்சுது. கடல் கடியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கட்டையாக இருக்கட்டும் இல்லைனா இருபாக இருக்கட்டும் துருப்பிச்சு போயிருக்கும்ல, கண்டிப்பாக அந்த பைப்புலிங்க அங்கேருந்து எடுத்துக்க மாட்டாங்க. அக்வாரியமில் தான் அந்த கடல் தண்ணி அடுத்து இருக்கு. ஸோ அங்கே தான் எடுத்துருக்கணும்னு சொல்லி கெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல நம்ம பேட்மேன், சரியா கெஸ் பண்ணேன், இப்போ அங்கே தானே போகிறோம், மேபி அந்த இடத்துல ஜோக்கர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா அக்வாரியம் முன்னாடி இறங்குறாங்க. அந்த இடத்துல நம்ம பேட் கேர்ள், அக்வாரியம் செம பெருசாக இருக்குல்ல. சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா கூட வந்தது. நான் எங்கள் அப்பா கூட இந்த பக்கம் போகும்போது சும்மா அங்கே எட்டி பார்த்தேன், அவ்வளோதான், உள்ளெல்லாம் போனது கிடையாது. ப்ரூஸ் நீ வந்திருக்கியா முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்க பேட்மேன், இதை கட்டினதே எங்கள் அப்பா அம்மா தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சும்மா கெத்தாக முன்னாடி போகிறாரு. ஒரே இருட்டாக இருக்குது. நம்ம பேட்மேன் அவருடைய செஸ்ட்டில் இருக்க அந்த பேட்மேன் சிம்பிளத்தோட அதில் லைட்டாக பற்றி எரியுது. ஸோ அந்த பேட்மேன் சிம்பிளுக்கு இன்னொரு பார்ட்டும் இருக்கு போல். அந்த பேட்மேன் வெளிச்சத்தில் முன்னாடி போகும்போது பக்கத்தில் இருக்க எல்லா மீன்களுமே இறந்து கிடக்குது சிரிப்போட. மீன் சிரிச்சு யாருமே பார்த்ததில்ல. ஜேசன் டாட், நல்ல வேலை நான் உள்ளே வரல, மீன்களை எப்படியாடா வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய சுறா மீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியை தொட்டபடி சிரிக்க ஆரம்பிக்குது. பயந்து போன ஜேசன் டாட், அட எப்படி ஆத்தா, என்னடா சுறா மீன்லாம் சிரிக்க வச்சிருக்கீங்க, ஜோக்கர் டாக்ஸின் அவ்வளோ ஆபத்தானதா? ஓ மை காட் பேட்மேன், இங்கே உடச்சிட்டு நிறைய பேர் உள்ளே வரதான் என்னுடைய ஹெல்மெட் வந்து அடையாளம் சொல்லுது, நம்ம தனியாக இங்கே இல்லை அப்படின்னு சொல்ல, நீ ஹெல்மெட்டை கழட்டி திரும்பி பார்த்ததாலே தெரிஞ்சிருக்குமே, வி காட் கம்பெனி அப்படின்னு சொல்ல நம்ம பேட்மேன் முன்னாடி ஜாகி, அதாவது பல வருஷங்கள் முன்னாடி நம்ம ஜோக்கரோட கையால் இருந்த ஜாகி இப்போதைக்கு ஜோக்கரோட கேங்கை கூட்டிகிட்டு வந்து நம்ம பேட்மேனே அடிக்க முற்படுறாரு. சிரிச்சுக்கிட்டு அவனை அடித்து கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே ஜாகி குடு குடு குடுன்னு ஓட
அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சண்டை வருது. பேட் கேர்ள், ரெட் ஹுட், பேட்மேன் சொல்லி 3 பேருமே வந்த ஆளுங்களை போட்டு பொழந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதில் நம்ம ரெட் ஹுட் தமா தூண்டா இருந்துக்கிட்டு ஆளுங்களை எப்படி போடுறியா, கையில் கிடைக்கணும் நசுக்கிடுறேன் அப்படின்னு சொல்ல ஜாக்கி பின்னாடி இருந்துக்கிட்டு என்ன நசுக்கிறியா இந்த வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லி தான் கிட்ட இருக்க அந்த டேசர் வச்சு நம்ம ரெட் ஹுட்டை அப்படியே ஷாக் பண்ணி கீழே ஊழ்த்திடுறாரு. என்ன நசுக்குவியாடா அப்படின்னு சொல்லி திரும்ப நம்ம ரெட் ஹுட்டை அடிக்க வர ரெட் ஹுட் தான் கையில் இருக்க கன்னை வச்சு அவர் பின்னாடி இருந்த அக்வாரியம் கிளாஸ் அதை பற்றினா சுட்டுறாரு. அது வரைக்கும் அங்கே வெறி கொண்டு சிரித்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அந்த சுறா மீன் பாஞ்சு வந்து ஜாகியை கடிச்சு முழுங்க ஆரம்பிக்குது. கொட்டி பொடி மாசு யார் மேலே கை வைக்கிற அப்படின்னு சொல்ல அந்த டேங்க்ல இருந்தது முழுக்க ஜோக்கோடாக்சின். வெளியில் வந்த ஜோக்கோடாக்சின் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருமே சுவாசிக்க கூடாதுன்னு சொல்லி மூக்க மூடிடுறாங்க. நம்ம பேட்மேன் நீ கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கலாமே ரெட் ஹுட், இந்த ஜாக்கி ஜோக்கரோட கையாலே இதுக்கப்புறம் இருக்க போகிற அந்த ஜோக்கோடாக்சின் எங்கே இருக்குங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்குமே, அவசரப்பட்டுட்டியே அப்படின்னு சொல்ல சரியா கேளு பேட்மேன், ஆனால் ஒரு விஷயத்த மறந்துட்ட என்கிட்ட ஜோக்கோடாக்சின் மட்டும் ஆயுதமாக கிடையாது இந்த வாக்கிக்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருக்க அந்த பிரானாஸ் அதை தூக்கி இந்த பக்கம் 3 பேர் மேலேயும் ஏறிய சுதாச்சிக்கிட்ட நம்ம பேட்மேன் விளக்கிடுறாரு. அது எல்லாமே நம்ம ரெட் ஹுட் மேலே போய் விட அவர் கையில் இருக்க அந்த கிளாஸ் வச்சு ரெட் ஹுட் மண்டையிலே பார்த்தீங்கன்னா ஒரே அடி அடிச்சிடுறாரு. ரெட் ஹுட் கீழே விட இதா என் ஜோக்கோடாக்சின் குடிடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஜோக்கோடாக்சின்லேயே நம்ம ரெட் ஹுட்டை மூழ்கடிக்க பார்க்க நம்ம பேட்மேன் சுதாரிச்சுக்கிட்டு அந்த பக்கம் ஓடி வந்து ஜோக்கரை ஒரே அடி எதிர்பார்க்காத ஜோக்கருக்கு பேட்மேனோட அடி நாக் அவுட் பஞ்சாவே விழுந்தது. அதே இதில் மயங்கி கீழே வந்துடுறாரு. பேட்மேன் இவன் தானே உண்மையான ஜோக்கர் அப்படின்னு சொல்லி கேட்க உண்மையாக இருக்கணும்னு நான் நம்புறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே பின்னாடி வந்த நம்ம ரெட் ஹுட் அப்படி உருவாகின புகை மூட்டம் என் கண்ணை மறைச்சிடுச்சு. இந்த நாசமாக போனவன் ஏன் மேலே கை வச்சிட்டான், அடிப்பியா அப்படின்னு சொல்லி நம்ம ரெட் ஹுட் இந்த பக்கம் ஜோக்கர் மைங்கிக்கு அந்த ஜோக்கரை போட்டு புரட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் பேட்மேன் கமிஷா கார்டனை கால் பண்ணி நாங்கள் முதல் ஜோக்கரை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தப்பான ஜோக்கரை பிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த இடத்துல என்ன ஒருத்தன் 7th பிராட்வேல உட்காந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான், இங்கே வர முடியுமா பேட்மேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ணால் சுட்டுக்கிட்டே செகண்ட் ஜோக்கரை கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க. பேட்மேன் நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திருப்பி நம்ம பேட் கேர்ள் ரெட் ஹுட்டை பார்த்து இப்போ நான் பத்திரமா பார்த்துக்கோங்க இதை வந்துடுறேன். எங்கே போகிற பேட்மேன், 2வது ஆளை பிடிக்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பேட்மேன் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் ரெட் ஹுட் அண்ட் பேட் கேர்ள் 2 பேருமே ஒரு சேர்ல ஜோக்கரை கட்டி போட்டுட்டு அவன் சட்டை பாக்கெட்டை ஒழுங்கா செக் பண்ணுமா, அவன் சட்டைக்குள்ள ஏகப்பட்ட ஆயுதங்களை ஒழிச்சு வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி பேச அந்த சட்டைக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார்ட்ஸ் வந்து ஒளிஞ்சிருக்கு. எல்லாமே கத்தி மாதிரி ஷார்ப்பாக இருக்கு. ஒவ்வொன்றா எடுக்கிறாங்க. சட்டை பேக்கெட்டு பேண்ட் பேக்கெட் எல்லாத்தையும் செக் பண்ணு. ஆமாம்மா அப்படியே சட்டையில் இருக்க அந்த பூவையும் செக் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் சட்டையில் இருக்க அந்த பூ மூலிமா ஆசிடை பிரிச்சு அடிக்க ஜஸ்ட் மிஸ்ல நம்ம பேட் கேர்ள் அண்ட் ராபின் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடுறாங்க. ஏமாந்துட்டீங்களா, அது மொக்க ஜோக்கடா, பழைய ஜோக்குங்க ஏமாத்திய ராபின். இப்படி தான் ஒவ்வொரு முறையும் என் கிட்ட நீ ஏமாந்துட்டு இருக்க அப்படின் போது நம்ம ஜேசனுக்கு செம்ம கோவம் வந்தது. பேட் கேர்ள் அவனை வந்து தடுத்து பிடிச்சிடுறாங்க. பேட் கேர்ள் எதுக்கு அவளை தடுத்து பிடிக்கிறேன், அவன் ஏன் ரெட் ஹுட்டாக சுற்றிட்டு இருக்கான்னு தெரியலையா, நான் ரெட் ஹுட்டாக இருந்தவன் தானே, கெமிக்கலுக்குள்ளே விழுறதுக்கு முன்னாடி நான் ரெட் ஹுட் தான். அவன் என்ன மாதிரி மாற பார்க்குறான், அவன் பேட்மேனோட ராபின் இல்லை. ஏன் ராபின் சுருக்குன்னு கோவம் வருது பார்த்தியா, எல்லாரையும் போட்டு தடுறான் பார்த்தியா. அவன் ஏன் ராபின், நான் என் ராபினை அவனை மாற்றிக்கிட்டேன். அன்னைக்கு அவனை கொல்லலையே, கொன்று இருந்தா அவன் மாறி இருக்க மாட்டான். அவன் முகத்தில் இருக்க அந்த சோகத்தையும் அந்த கோவத்தையும் நான் மிஸ் பண்ணியிருப்பாமா. அவன் யார் ராபின், அவனை உயிரோட வச்சிருந்தது நான் தான் அப்படின்னு சொல்ல நம்ம ராபின் உயிரோட வச்சிருந்தியா, நான் உங்ககிட்ட தப்பிச்சிட்டேன்டா, ஆனால் நீ என்கிட்ட தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி தான் கண்ணை எடுத்துட்டு இந்த பக்கம் ஜோக்கர் மேலே ஏன் வைக்கிறாரு. இந்த பக்கம் பேட் கேர்ள் கண்ணு கீழே போட்டு ஜேசன் ப்ளீஸ் அவன் சொல்கிறது கேட்காத, இன்னும் 2 பேர் சுற்றிட்டு இருக்காங்க, இவனை வச்சு தான் அவங்கள பிடிக்க முடியும், கண்ணை கீழே போடு அப்படின்னு சொல்லும்போது ஜோக்கர் என்ன மற்றவங்க பேச்ச கேட்கறவனா நீ மாறிட்டியா ஜேசன், சொந்தமாக முடிவு எடுக்க மாட்டேன். அவன் யார் ராபின், சொந்தமாக முடிவு எடுப்பான். என்னடா ஊர் ராபினா, நான் எப்படா ஒரு ராபினா இருக்கேன்னு சொன்னேன், நான் எப்படா சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஜேசன் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணை வந்து அமுக்க தயாராகிறாரு. நீ எப்போ சொன்னியா, ஞாபகம் பற்றி பாரு, நான் உன் மண்டைய அடிச்சு 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 பலந்தெடுக்கும் போது ஐயோ வலிக்குதுன்னு சொல்லி கத்துனியே, நான் கூட உங்கள்கிட்ட கேட்டேனே எனக்கு என்னடா தருவா, நான் எதுக்கு உன்னை விடணும்னு சொல்லி நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா, நான் உன் ராபினா இருக்கேன்னு சொன்னியே மறந்துட்டியா ராபின், மறந்துட்டியா ராபின்.
அப்படின்னு சொல்லி அவர் சிரிக்கும் போது ராபினுக்கு அவர் அடிபட்டு விழுந்து கிடந்த அந்த பழைய நினைவுகள் பத்தினா வந்து நிக்குது. ராபின் அவருடைய கன்னை சேஃப்ல இருந்து எடுக்கிறத பார்த்த உடனே நம்ம பேட்கேர்ள் அவர்கிட்ட இருக்க அந்த பேட்ராங்க எடுத்துட்டு, நிறுத்து ராபின், ட்ரிகரை புல் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி இந்த பேட்ராங்க எய்ம் பண்ணி அடிக்க அது மிஸ் ஆயிடுது. பேட்கேர்ளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. நம்ம ஜேசன் ஜோக்கரை கொண்டுட்டாரு. ஏன்டா அப்படி பண்ண, என்ன காரியடா பண்ண ஜேசன்? எனக்கு தெரில, என்னையும் அறியாம பண்ணிட்டேன். ஆனால் நீ போய் சொல்லாத, உனக்கு தானே வேணும், நீ இதுக்கு தானே ஆசைப்பட்ட. நான் ஆசைப்பட்டேனா? நான் எப்போ அதுக்கு ஆசைப்பட்டேன்? சும்மா சொல்லாத பேட்கேர்ள். ஆள் மனசில் நீ இதை வேணும் வேணும்னு சொல்லி கேட்டிருக்க. அதனால தான் என்னை தடுத்த டைம் இருந்தோம் நீ மிஸ் பண்ணிட்ட. கடைசி எப்போ நீ மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம பேட்கேர்ளுக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. அகது கோவத்தோட கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் ஜேசன் கீழே இறந்து விழுந்துக்கிறத நம்ம ஜோக்கரை பார்த்து, கடவுளே, இவன் தான் உண்மையான ஜோக்கரா இருக்கணும். செல்லம், எங்கம்மா இருக்க? வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க இருக்கியா? உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? வாங்க வாங்க, இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் இருந்தாலும் டின்னர் ரெடியா இருக்கு, உக்காருங்க, சாப்பிட்டுடலாம். ஆக்டோபஸா? எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி, நம்ம பையங்க ஒன்றா சாப்பிடலாமே. நான் போய் கூட்டிட்டு வரட்டா? இல்லைங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஹேய், உங்கள் அப்பா உன்னை கூப்பிடுறாரு. இல்லைம்மா, நான் இங்கே இருந்துக்கிறேனே, நான் அங்கே வரல. அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. உங்கள் அப்பா இல்லைன்னா இங்கே வந்துடுவார். ப்ளீஸ் வாய. ஏம்மா, நம்ம இந்த இடத்த விட்டு போயிடக்கூடாதா? ஏன் நாங்கள் இங்கே இருக்கணும்? என்ன என் செல்லம் வர ரொம்ப லேட்டாக வரா? செல்லம், நான் வரட்டாங்க. ப்ளீஸ் வந்துடுறேன், இல்லைன்னா அவன் இங்கே வந்துடுவான், அது சரியாக இருக்காது. வா. எதுக்கு பஸ் சோகமாக இருக்க? ஆக்டோபஸ் உனக்கு பிடிக்காதா? ஆமாம், அவனுக்கு பிடிக்காது, அதனால தான் வந்து சோகமாக இருக்கான். சரி, ஆக்டோபஸ் வச்சு உனக்கு ஒரு ஜோக் சொல்லிட்டா? 3 ஆக்டோபஸ் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்துச்சான். அதை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க தெரியலையா? ஐடென்டிக்கல். பொறுதுதா, உனக்கு கண்டிப்பாக புரிஞ்சது தானே ஜோக்கு? ஏய், நீ என்ன பண்ணுற? பார்த்தா தெரியலையா? சாப்பிட்டுட்டு இருக்கேன். யார் கூட சாப்பிட்டுட்டு இருக்கேன்? நானே தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏய், அவளை கை வைக்காத. அவளா? இந்த பொம்மை உனக்கு அவளா? உன் மண்டையில் இருக்க மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு இருக்கா. நம்முடைய ஃபோக்கஸ் பேட்மேனாக தான் இருக்கணும். அப்போவே சந்தேகப்பட்டேன், நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேனே. நீ போட்ட பிளானில் தான் க்ளவுன் அங்கே செத்து கிடக்குறான். நம்ம ஜேசன் தாட் க்ளவுன் அந்த பக்கம் கொண்ட விஷயம் இந்த பக்கம் 2 பேருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ ஒரு பக்கம் நம்ம காமெடி ஜோக்கர் தான் கனவு உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கேன், அது நம்ம கிரிமினல் ஜோக்கருக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆப்போசிட் சைடில் நம்ம கமிஷனர் கார்டன் ஒரு வீட்டில் ஏகப்பட்ட சத்தம் கேட்குது, ஜோக்கர் சிரிக்கிற மாதிரியே சத்தம் கேட்குதுன்னு சொல்லி பேட்மேனை வர வைக்க அந்த இடத்துல இருந்தது ஜோக்கர் கிடையாது, நாய்கள் ஜோக்கர் மாதிரி பார்த்தீங்கன்னா கொலைக்க ஆரம்பிக்குது, ஜோக்கர் மாதிரியே சிரிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து கமிஷனர் கார்டன் உரைச்சு பயணிக்க அந்த இடத்துல வந்த பேட்மேன் தைரியமாக அந்த நாய்களை வந்து பார்த்தீங்கன்னா சிடேட் பண்ணி மயக்கமடைய வச்சிடறாரு. அது ப்ரீவியஸா அந்த பிளாக் கேட் ஜட்ஜோட வீடு. அந்த வீட்டுக்குள்ள ஜட்ஜ் எங்க இருக்காருன்னு சொல்லி பார்க்க போன நம்ம பேட்மேனுக்கும் கமிஷனர் கார்டனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக். ஏன்னா அவருடைய நாய்களே அவரை கடிச்சு கொதறி இருந்திருக்கு. அவரை பாதுகாக்க வேண்டிய நாய்கள் அவரையே மதிய உணவா சாப்பிட்டுருக்கு. ஜட்ஜ் வால்ஸ், இவன் ரிட்டையர் ஆகி பல வருஷங்களாச்சே, இவனை எதுக்கு கொல்லணும்? இவனை என்ன பிளான் பண்ணி கொண்டு இருப்பாங்க? ஒரு சின்ன திருத்தம், அவன் ரிட்டையர் ஆகல, அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. பிளாக் கேட்ல அனுப்பப்பட்ட கைதிகளுக்கு அவன் சாதகமாக இருந்தான், நிறைய கைதிகளை உள்ளிருந்து வர வச்சான், நிறைய நல்லவங்களுக்கு கெட்ட தீர்ப்பு கொடுத்தான். ஒரு விலை போன நீதிபதி. அதை தெரிஞ்சுக்கிட்டு பல வருஷங்களுக்கு முன்னாடி அவனை தூக்கிட்டாங்க வேலையில இருந்து. ஆனால் இப்போதைக்கு அவனை கொல்லணும். ஆமால, நாய்களை வச்சே கொலை பண்ணியிருக்கானா? ஜோக்கர் உண்மையில இங்கே வந்திருப்பானா? எல்லாமே மாறி போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம கமிஷனர் யோசிக்க பின்னாடி நம்ம பேட்கேர்ள், ஆமாம் எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ட்ரி கொடுத்தன கமிஷனர் கார்டனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. பேட்கேர்ள், நீங்கள் என்ன பண்ணுற? நீ ஜோக்கரை பாதுகாத்துட்டு இருக்கதா நம்ம பேட்மேன் சொன்னாரே. ஆமாம், பாதுகாத்துட்டு தான் இருந்தேன், ஆனால் இப்போதைக்கு நான் பேட்மேன் கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி பேட்கேர்ள் முன்னாடி வர பேட்மேன் திரும்பி பார்த்து, ரெட் ஹூடாங்க தனியாக வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க கமிஷனர் கார்டன், ரெட் ஹூடா? அவன் திரும்ப கிரிமினலாக மாட்டானா? இல்லை, அவன் கிரிமினல் இல்லை. ஆமாம் பேட்மேன், அவன் கிரிமினல் தான். இப்போ
அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் பேட் கேர்ள் அண்ட் பேட்மேன் 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. பேட் கேர்ள் போகிற வழியிலேயே ஜேசன் ஜோக்கரை கொண்டுட்டான். ஐ மீன் அந்த 3 ஜோக்கரில் ஒரு ஆளை கொண்டுட்டான். மேபி அது ஜோக்கராக கூட இருக்கலாம் தானே. ரெட் ஹுட் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல பேட்மேன் ஒன்றுமே திரும்ப பேசலை. ப்ரூஸ் ஜேசன் மண்டேலே அவனை சுட்டு கொண்டுட்டான். இப்போதைக்கு நம்ம 2 ஜோக்கரை தாண்டி ரெட் ஹுட்டையும் சேர்த்து சமாளிக்கணும் போல. அவனும் கெட்டவனா மாறிட்டான்னு நினைக்கிறேன். அவன் ஜோக்கரை கொண்டு இருக்கான் பார்பரா, அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும். என்ன பேட்மேன் நீ இவ்வளோ சிம்பிளாக எடுத்துக்கிற? சரி அவன் ஜோக்கரை கொண்டு இருக்கான், பட் அதை தாண்டி ஜோக்கர் ஒரு மனுஷன் தானே. அவன் ஒரு மனுஷனை கொண்டு இருக்கான். நமக்குள்ளே இருக்க அந்த நோக்கில் பாலிசி அவன் மீறிட்டான். இது ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. என்ன இப்போ சொல்கிற? அவனை அரெஸ்ட் பண்ண சொல்கிறியா? அவனை அரெஸ்ட் பண்ணா அவன் முகமுடி கழட்டி ஆகணும். அவன் கொண்டதை பார்த்த ஒரே ஐ விட்னஸ் நீ தான். அப்போ முகமுடியை கழட்டணும். இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேட்மேன் முன்னோக்கி போகிறத பார்த்தோன்னே நம்ம பார்பராக்கு அகெயின் ஷாக்காக தான் இருக்குது. ஜோக்கர் அவனை அந்தளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்கான். நான் என் மேலே தான் தப்பு சொல்லணும். நான் ராபின் செத்துட்டு அப்புறம் அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி தேடி கூட பார்க்கல. என்னால் என்னை கடைசி இருக்க மன்னிக்கவே முடியாது. ஏன் தப்பு தான் அது அப்படின்னு சொல்ல பார்பரா, வெல் உங்கள் தப்பாகவே இருந்தாலும் நீங்கள் எதுக்கு ராபின் திரும்ப கிடைச்சோன்னே அவனை திரும்ப ராபினாக மாற்ற ட்ரை பண்ணல? எதுக்கு நல்ல பாதையில் கொண்டு போக ட்ரை பண்ணல? மேபி அப்படி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அவன் ரெட் ஹுட்டாக மாறி இருக்க மாட்டான்ல. நான் அவன் வாழ்ந்துட்டான்னு நினச்சேன். உன்ன மாதிரி அவன் தன்னைத்தானே சரி பண்ணிப்பான்னு நினச்சேன். அது என் மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி அவருடைய கார் கதை மூடிக்கிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேகமாக போகிறாரு. இந்த பக்கம் ஒரு முட்டு சந்துக்குள்ள போட்டு ஏகப்பட்ட பொழந்து கட்டிட்டு இருக்காரு நம்ம ஜேசன் டாட். அடி வாங்கிட்டு இருந்த ஒரு கிரிமினல், என்ன விட்டுறா, என்னதாண்டா வேணும் உனக்கு, கேள்வியை கேட்காம அடிச்சிட்டு இருக்க, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் கேள்வி ஒரு தரம் தானே கேட்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்ப பொழந்து கட்டுறாரு. அடி தாங்க முடியாம கதறிட்டு இருந்தா நம்ம கிரிமினல் முன்னாடி வந்த ஜேசன், ஏஎஸ் கெமிக்கல்ஸ்ல இருந்து நிறைய கெமிக்கல் காணாம போயிருக்கு. ஜோக்கர் அதை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்? நான் செத்தான்னு சொல்ல மாட்டேன்டா. நான் சொன்னா கண்டிப்பா ஜோக்கர் என்னை கொண்டுடுவாங்க. அதுக்கு பேசாம நான் அவங்களுக்கு உண்மையாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் பயந்துக்கிட்டே நம்ம ஜேசனை எதிர்த்து பேச, நம்ம ஜேசன் நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நீ சொல்லாமலே எனக்கு ஏகப்பட்ட க்ளூவை கொடுத்துட்டேன். உன் உடம்புல இருக்க அந்த கெமிக்கல்ஸை என் மாஸ்க் அனலைஸ் பண்ணிடுச்சு. உடம்பு முழுக்க ஸ்விம்மிங் பூல் கிளீனராக இருக்கு. அப்போ அங்கே தானே இருக்கான். தேங்க்யூ அப்படின்னு சொல்லி கிரிமினலை நாக் டவுன் பண்ணிட்டு அங்கேருந்து வேகமாகவே கிளம்பிடுறாரு. பேட் கேர்ள் நம்ம பேட்மேன் எங்கே போகிறான்னு தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டு வந்து கரெக்டாக பிளாக் கேட் முன்னாடி நிற்கிறத பார்த்தீங்கன்னா அவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. பேட்மேன் எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஜட்ஜு செத்து போயிருந்தால, நாய் கடிச்சு தின்றதுக்கு முன்னாடியே அங்கே இருக்க கொடுவை வச்சு எவனோ தலையில் நல்லா அடித்து கொண்டு இருக்கான். அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்ல, இதே நீங்கள் என் அப்பா கிட்ட சொல்லலை, மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, இருங்க ஜோச்சிலுக்கு சம்மந்தப்பட்டது, நான் அவனை பார்த்து பேசுறதுக்காக தான் எனக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கேட் பிரிசனுக்குள்ளே நடந்து போகிறாரு. பேட்மேனை பார்த்த உடனே அங்கே இருக்க எல்லா கைதிகளுமே கதறாங்க. அவங்க வந்து அந்த சிறை கம்பியை தொட்ட உடனே ஷாக் ஆகி கீழே வந்துடுறாங்க. பேட்மேன் நேராக நடந்து போய் ஜோச்சிலோட சிறைக்கு முன்னாடி நிமிர்ந்து பார்க்க அவருடைய பழைய நினைவுகள் வருது. அந்த மாஸ்க் போட்டு ஒருத்தன் சூப்பராக எகிரி குச்சி போயிட்டு இருந்தானே, அவன் பேர் என்ன? ஆமாம் அவன் பேர் ஜாரோ. அவன் படம் தானே பார்த்துட்டு வரோம். ரொம்ப இருட்டாக இருக்கேப்பா, கார் எங்கே நிறுத்தி வச்சுருக்கீங்க? இதோ பக்கத்தில் வந்துட்டேன்ப்பா. நான் யார் உனக்கு தெரியும், உங்களோட பேசுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் அங்கே இருக்க அந்த திரை கதவை உடைச்சு திறக்க உள்ள ஜோச்சில காணோம். பின்னாடி வந்த நம்ம பார்பரா, நீங்க ஜோச்சில தான் தேடி வந்திருக்கீங்கன்னு சொன்னா நான் உண்மையை சொல்லியிருப்பேனே, அவருக்கு ஸ்டேஜ் 4 கேன்சர் 2 மாசத்துக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பி அசேலம் ஹாஸ்பிட்டல் வந்து செத்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஜோச்சில் செத்துட்டு இருக்கான். ஜோச்சில பார்க்க போன நம்ம பேட்மேன் கிட்ட பார்பரா, 2 மாசம் இங்க படுத்த படுக்கையா கிடந்துட்டு இருந்தா நம்ம ஜோச்சிலோட கைரக எப்படி அந்த ஜட்ஜோட வீட்டுல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, சர்வேலன்ஸ் கேமரா கண்டிப்பா யார் அதை வேலையை பண்ணியிருப்பான்னு சொல்லி பார்த்துருக்கோம், அதை செக் பண்ணி பார்க்கணும். ஆனா அதை பண்ணவன் கண்டிப்பா நான் அவனை தேடி வருவேன்னு சொல்லி யோசிச்சிருக்கணும். அதுவும் எங்க வருவேன்னு சொல்லி யோசிச்சிருக்கணும். எதுக்கு அதை பண்ணா, யார் அவன் அப்படின்னு சொல்லி பேட்மேன் யோசிக்க, பார்பரா ஜோச்சில் ஜோக்கர் இவங்க 2 பேருக்கும் நீங்க ஒருத்தவங்க தான் சம்மந்தப்பட்டிருக்கீங்க, உங்களை தாண்டி வேற யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியல. ஆல்ஃபிரட் கிட்ட ஒரு நியூஸ் வந்திருக்கு, ஜேசன் பேட் கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணியிருக்கான். ஸோ அவன் இருக்கான்னு தெரிஞ்சிச்சு, அவன் அடுத்த 2 ஜோக்கர்ஸை தேடி போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அங்கே போக இந்த பக்கம் நம்ம ஜேசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவோட காத்தம் சிட்டி ஸ்விம்மிங் பூல் கிட்ட வராரு. ஸோ அந்த இடமே காலியாக இருக்கு. பூட்டப்பட்டிருந்த அந்த கதவை தன் கிட்ட இருக்க அந்த க்ரோபார் மூலிமா அடிச்சு உடச்சு திறக்கிறாரு. உள்ள ஒரு மயான அமைதி, சுற்றி யாருமே இல்லை. ஸ்விம்மிங் பூலில் யாராவது இருக்காங்களான்னு சொல்லி எட்டி பார்த்த இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தூக்கி வாரி போட்டுச்சு. அன்னைக்கு ஸ்விம்மிங் பூலில் குடிக்க வந்த எல்லாருமே உடம்புல ஒரு பிட்டு துணி கூட இல்லாமல்
அந்த இடத்துல இறந்து கிடந்தாங்க. ஜேசன் டாட் தன்னை தானே காம் டவுன் பண்ணிக்கிட்டு தான் கிட்ட இருக்க அந்த இயர்பட்ஸ் எடுத்து அந்த தண்ணியில் ஏதாவது கலந்துருக்கா அப்படின்னு சொல்லி தொட்டி பார்க்க தொட்ட அடுத்த நிமிஷமே அந்த இயர்பட்ஸ் மொத்தமாகவே எரிஞ்சு ஒரு விதமான பச்சை நிற புகையை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துச்சு. ஸோ அது மூலியமாக அந்த தண்ணி முழுக்க ஜோக்கர் ஆக்சின் இருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா தெரிய வந்துச்சு. இவர் இதை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படின்னு சொல்லி ரெட் ஹூட் தாக்கிட்ட இருக்க கன் எடுத்து ஒரே ஷாட்ல அந்த ஜோக்கரா மாறின சிவிலியன் வந்து போட்டு தள்ளிடுறாரு. நீ வருவேன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு பின்னாடி ஒரு கை நம்ம ஜோக்கரோட கை ஜேசனோட பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகுது. ஜேசன் டாட் ஜேசன் சின்ன திருடனான்னு இருக்கும்போதே பேட்மேன் உன்னை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அவன் உன்னை ராபினா மாத்தினா. யோசிச்சு பாரு, 2வது ராபினா டு பி ஸ்பெசிஃபிக். அப்போ நீ திரும்ப பிறந்ததா உணர்த்தியோ? அதுக்கப்புறம் நான் உன்னை கொண்டுட்டப்புறம் உண்மையிலே நீ திரும்ப பிறந்ததானே ரெட் ஹூட்டா? அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் நீ 3 தடவை பிறந்திருக்கானே. எல்லாமே 3 நடக்குது பத்தியா? உங்களை மாதிரியா? இந்த கயிறு மட்டும் இல்லாமல் இருக்கட்டுமே, கொன்னுடுவேன்டா. உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அக்வாரியமில் உன்ன மாதிரி ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு வந்திருக்கேன்டா. ஜோக்கர் கஷ்டப்பட்டு சிரிக்கிறத பார்த்த உடனே என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி ஜேசன் டாட் கேட்க, சிரிக்கும் போது என் உடம்பே வலிக்கும். உனக்கு தெரியுமா, பேட்மேன் வர்றதுக்கு முன்னாடி நான் தான் இந்த காத்தமை ஆண்டுட்டு இருந்தேன். அதனால என்ன, நீ தான் உண்மையான ஜோக்கா என்ன நம்ப சொல்றியா? அப்ப யார் தான் உண்மையான ஜோக்கா? அதை தானே கண்டுபிடிக்க போறோம். பின்னாடி இருந்து சிரிச்சுக்கிட்டே நம்ம காமெடியன் ஜோக்கர் ரெட் ஹூட் மேல ஒரு ஸ்மைலி சிம்பிளை வரைஞ்சு அதை ஜேசன் டாட் மேல வைக்கிறாரு. பல வருஷமா இதே கேள்விகள் எங்களுக்கு இருந்து தான் இருந்துச்சு. யார் உண்மையான ஜோக்கர்னு? நானா? இவனா? யார் தான்? ஒருவேளை நீயோ? ஒரு உண்மையை சொல்லு. நீ எதுக்கு இந்த மாதிரி திரும்ப உயிரோட வந்துட்டு அப்புறம் ரெட் ஹூட், அதாவது எங்களுடைய பர்சனாலிட்டியை நீ எதுக்கு எடுத்த? ஏன்டா எல்லா ஜோக்கரும் ஒரே கேள்வி தான் கிட்ட கேட்பீங்களாடா? ஒரு ஜோக்குக்காக, சிரிப்புக்காக எடுத்தேன்டா. ஜோக்கா? உன்னை மண்டையில் அடிச்சு பல முறை அடிச்சு பிரெயின் டேமேஜோட நர்வ் டிசார்டரோட படுக்க வச்சா ஜோக்குக்காக எடுத்து போட்டிருக்கேன்ற. இங்க பாரு ஜேசன், நீயும் நானும் ஒரே மாதிரி தான். ஆனால் உனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். நீ எங்களை மாதிரி பேட்மேனை வெறுக்கிறதானே? நான் நிறைய பேரை வெறுக்கிறேன்டா. ஆனால் இருந்தாலும் நீ பேட்மேனை இன்னும் ரொம்பவே அதிகமாக வெறுக்கிறதானே? பேட்மேனுக்கு ஒரு பெட்டர் நல்ல ஜோக்கரை கொடுக்கணும்னு பார்க்குறோம். ஆனால் நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். சொல்லு ஜேசன், நீ சிரிச்சா உனக்கு வலிக்குமா? நீயா அதை இருக்கணும்னு நினச்சோம்? யோசிச்சு பாரு, நீ ரெட் ஹூட், அதுக்கப்புறம் ஜோக்கர். ஆனால் விதி அப்படி விளையாடலையே. உனக்கு தெரியுமா ஜேசன், தடவோட 2வது தடவை அடிக்கிறதா செம்ம ஃபன்னாக இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப கிரிமினல் ஜோக்கர் நம்ம ஜேசன் டாட போட்டு பொழந்து கட்ட ஆரம்பிக்கிறாரு. நீ இந்த முறையாது என்ன ஒழுங்கா கொன்னுடு. இல்லைன்னா என்னடா, நான் உன்னை எதுக்கு கொல்லணும்? நீ திரும்ப வரணும். கண்ணில் அந்த பயத்தை நான் பார்க்கணும்டா. மேபி நாங்கள் பண்ண தப்புன்னு நீ எனக்கு ப்ரூவ் பண்ணு ஜோக்கரா அப்படின்னு சொல்லி நம்ம ஜேசனை அடின்னு அடிச்சு நாக் டவுன் பண்ணுறாங்க. ரெட் ஹூட் எங்கே இருக்க? உனக்கு தெரியுமா பார்பரா, கொஞ்சம் அமைதியாகவே வந்திருக்கலாம். ஜேசன் அப்படி வந்திருக்க மாட்டானே. ஜேசன் அப்படின்னு நம்ம பேட்மேன் அண்ட் பார்பரா 2 பேருமே அந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியாவில் ஜேசனை தேடி போகிறாங்க. அப்போ திடீர்னு சுற்றி எல்லா இடத்துலையுமே சிரிப்பு சத்தம். என்ன நடக்குதுன்னு சொல்லி புரியாமல் திகச்சு போயிருந்தா நம்ம பேட்மேன் அண்ட் பேட்களை சுற்றி ஏகப்பட்ட பிணங்கள் சிரிச்சுக்கிட்டே இவங்களை பிடிக்க வருது. எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி தங்களை காப்பாற்று மாறும். இந்த பக்கம் பேட்மேனை பிடிச்சி அவங்க உடம்புல இருக்க எல்லா விஷயங்களையுமே எடுக்க ஆரம்பிக்குது. அதில் நம்ம பேட்மேனோட அந்த பெல்ட்டை எடுக்கும்போது பேட்மேன் அதை கடவுளே அதில் இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி வாய மூடல அந்த இடத்தையே அடித்து நொறுக்கிக்கிட்டு பேட் மொபைல் இருக்க எல்லாருமே நாக் டவுன் பண்ணி அந்த இடத்துல வந்து நிற்குது. ஒரு இடத்துல ஓரமாக உட்காந்துட்டுவங்களை பார்த்தோன்னே நம்ம பார்பராவுக்கு அது ஜேசனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயத்தோட, ஜேசன் நீயா அப்படின்னு சொல்லி பார்க்காது வந்து ஜேசன் கிடையாது அப்படின்னு சொல்லி பேட்மேன் பார்த்தீங்கன்னா புரிய வைக்கிறாரு.
பார்பரா ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன் அப்படிங்க சொல்லிட்டு ஜேசன் இருக்க இடத்தை நோக்கி வந்து போறாங்க. ஏகப்பட்ட பேர் அங்க இறந்து கிடக்குறாங்க. இறந்து கிடவங்கள பார்த்தோன்னே பார்பரா எதுக்கு இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல ஜோக்கர் ஒரு சிம்பிளோட ஒரு கதவை விட்டுட்டு போயிருக்காரு. அந்த கதவை தோறத்து பார்த்த உடனே 2 பேர் பேங்கி ஷாக் ஆயிடுச்சு. அந்த இடத்துல நம்ம ஜேசன் ட்ரெஸ்ஸே இல்லாம விழுந்து கிடக்குறாரு. பேட்மேன் ஜேசன் ஜேசன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு அவரை தொட வரும்போது என்ன தொடாத எனக்கு என்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓரமா போய் ஒளி ஆரம்பிக்கிறாரு. எனக்கு தெரியாது ஜேசன், நான் தான் பேட்மேன், உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன். முதல்ல நீ ரெட் ஹுட், அதுக்கப்புறம் நீ ஜோக்கரா மாறுவ. முதல்ல நீ ரெட் ஹுட், அதுக்கப்புறம் நீ ஜோக்கரா மாறுவ. இப்படி சொன்னா அவன் என்னை பார்த்து இப்படி சொன்னா. அந்த சொல்ற டைம்ல நீ எங்க போயிருந்த? சொல்ற டைம்ல என்ன காப்பாற்ற அங்க போயிருந்த அப்படின்னு சொல்லி அவரு இந்த ரெட் ஹுட்டை கழட்டி நம்ம பேட்மேன் மேல ஏறிய பேட்மேன் அதை பிடிச்சிடுறாரு. நீ தான் அப்படி பண்ண, உன்னால தான் இப்படி மாறின, ஏன் அப்படி பண்ண? ஒரு திருடானா தானே, அப்படியே விட்டுருக்கலாம்ல. உன்னால தான் அந்த வழிக்கு வந்தேன், நான் உன்னை வெறுக்கிறேன், அதுக்காக நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல கதறி அழ. நம்ம பார்பரா ஜேசன் பக்கத்தில் போய் உட்காந்து கவலைப்படாத, இப்போ நாங்கள் இருக்கோம், இனிமேல் இப்படி நடக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேசன்டோட பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துகிறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம பார்பராவோட வீட்டில் இந்த பக்கம் ஜேசன்டோட பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்தி படுக்க வச்சுக்கிட்டு பார்பரா வெளியில் வரும்போது அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான். இன்னொரு 2 ஜோக்கர் சுற்றிட்டு இருக்காங்க, அவங்கள பிடிச்சி தானே ஆகணும். அப்போ ஜேசன் என்ன பண்ணுறது? அவன் தூங்கிட்டு இருக்கான், அவனை திரும்ப வந்து பார்த்துருவோம். உனக்கு ஜேசனை பற்றி அக்கறையே இல்லையா? அவன் இன்னைக்கு செத்துருப்பான், அவனுக்கு நீ தேவை. ஜேசன் இங்கே பத்திரமா இருப்பான், அவன் பத்திரமா இருக்கணும்னா அந்த 2 ஜோக்கரை நாங்கள் பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசி அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்புனோடனே இந்த பக்கம் நம்ம ஜேசன் பார்த்தீங்கன்னா கண் முழிக்கிறாரு. ஓ, நான் எங்கே இருக்கேன்? என்ன இடம் அது? அப்படி எழுத நம்ம ஜேசன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நடந்து போய் நம்ம பார்பராவோட அந்த அலாமறையை திறந்து பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம பார்பரா கார்டன் அது வரைக்கும் அவங்க எடுத்த அந்த ஃபிசிக்கல் தெரப்பி எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நம்ம பார்பராவோட வீல் சேரும் பார்த்தீங்கன்னா இருக்குது. வழி எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய புக்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்கு. அந்த புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஜேசன் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல நம்ம பார்பரா கரெக்டாக உள்ள வர இந்த பக்கம் ஜேசன் வந்து என்னை மன்னிச்சிரு, அந்த அலமாரி திறந்து இருந்துச்சு, அதனால தான் தெரியாதனமாக பார்த்தேன், உண்மையிலே அந்த புக் வந்து ஹெல்ப் பண்ணுதுப்பா, நல்ல வர்த்தியான புக் தான் அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்பரா அவங்களுடைய மாஸ்கை கலட்டுறாங்க. ஜேசன் பார்பரா பார்த்து உங்ககிட்ட ஒன்று கேட்கவா, நீ அந்த வழி எல்லாமே கடந்து வந்துட்டே தானே, அதுக்கப்புறம் எதுக்கு அந்த பழைய நினைவுகளை கொண்டு வர மாதிரி அந்த புத்தகங்களையும் வீல் சேரையும் வச்சிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கள் அப்பா இந்த ஃபிசியோதெரப்பி 2மே இல்லைனா நான் இன்னத்துக்கு நடந்திருக்க முடியாது, அது எல்லாமே எனக்கு வழியை கொண்டு வர்றது தான், ஆனால் அதெல்லாமே எனக்கு பழகி போயிடுச்சு, எல்லாமே எங்கள் அப்பாவால் தான் சரியாச்சு அப்படின்னு சொல்ல நம்ம ஜேசன் எனக்கும் அப்படி ஒரு அப்பா இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ண்ணே, அடிப்பட்டு விழுந்துக்க அந்த என்னை யாருமே பார்க்கல, திரும்ப நான் வரும்போது ரெட் ஹுட்டாக மாறினேன், கொலை வெறியோட வந்தேன், அப்போ கூட என்னை யாருமே கண்டுக்கலண்ணே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட பார்பரா எல்லாமே நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தானே ஜேசன், நீ திரும்ப வரும்போதே ரெட் ஹுட்டாக வந்துட்டேன், அதனால் மேபி நீ உன்னையே சரி பண்ணிக்கிட்டே அப்படின்னு நாங்கள் நினச்சோம், ஆனால் இனிமே அப்படி நாங்கள் நினைக்க மாட்டோம், ஏன்னா கண்கூடா உன்னுடைய நிலைமை நாங்கள் வந்து பார்த்துட்டோம்ல, கவலைப்படாத, உன்னை பாதுகாக்க உன் மேலே அக்கறை எடுத்துக்க இங்கே ஒரு கூட்டமே இருக்குது, உனக்கு ஒரு குடும்பமே இருக்குது. சரி அதை விடு, இப்போதைக்கு நம்ம இந்த கேஸை முடிச்சாகணும். 2 ஜோக்கர் சுற்றிட்டு இருக்காங்க, அவங்கள பிடிக்கலனா நிறைய பேர் இன்னைக்கு மாதிரி நிறைய பேர் செத்துருவாங்க, நான் உன்னை நம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, யா நம்பலாம், நானும் வரேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே அங்கேருந்து கிளம்ப. இந்த பக்கம் பேட் கேவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன் அது வரைக்கும் ரிலீஸ் செய்யப்பட்ட அது வரைக்கும் கண்டெடுக்கப்பட்ட நிறைய கிளவுன்ஸ் நிறைய கிரிமினல்ஸை பற்றி உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. பேட் கம்ப்யூட்டரில் ஒவ்வொரு கிரிமினல்ஸ் ஒவ்வொரு கிளவுன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து போட்டு திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்காரு, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மண்டையை போட்டு குடஞ்சிக்கிட்டே இருக்காரு. இந்த பக்கம் பிளாக்கெட் பிரச்சனை பத்தி ஏரிய அந்த இடத்துல நம்ம ஜோச்சில் உனக்கு ரொம்ப குளிராக இருக்கா, சில்லாக இருக்கா ஜோச்சில், எப்படி என் காமெடி நல்லா இருந்துச்சுல சரி 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 உன்னை நான் மூடு கொண்டு வரேன், இதை போட்டுக்கோ, இப்போ அப்படி இருந்த மாதிரி இருக்க, சரி லைட்ஸ் கேமரா ஆக்ஷன். என்ன என்ன நடக்குது? கமான், உனக்கு தெரியும் தானே, உண்மையை சொல்லு, எதுக்கு தாமசன் மாத்திரம் எனக்கு கொன்ன? பேட்மேன் அது வரைக்கும் காணாம போன ஜோக்கர்ஸால கடத்தப்பட்ட எல்லா விக்டிம்ஸ் கொல்லப்பட்ட எல்லா விக்டிம்ஸோட போட்டோவையும் ஒன்ன வச்சு நடுவில் அந்த 3 ஜோக்கர்ஸோட போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. நமக்கு தெரியும் இந்த 3 ஜோக்கர்ஸ் ஏகப்பட்ட விக்டிம்ஸை கடத்தி கொண்டு போய் பெட்டர் ஜோக்கர் அவங்களோட பெட்டரான ஜோக்கரை உருவாக்க பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்ல அதை தடுத்து நம்ம பேட்கேர்ள் பெட்டர் ஜோக்கரா அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க?
அப்படின்னா ஜோக்கர் இத்தனை காலங்களும் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான். ப்ரூஸ், பெட்டர் ஜோக்கர்னா என்ன சொல்ல வர? ஜேசன் சொன்ன மாதிரி அந்த 3 ஜோக்கர்ஸை ஆட்டி படிக்கிறது ஒரே ஒரு ஆள் தான். அவன் நம்ம இதெல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி காத்துட்ருக்கான். ஆனால் இதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு நம்மளுக்கு வந்து தெரியல. ஒரு சின்ன திருத்தம் ப்ரூஸ், 3 ஜோக்கர் கிடையாது, 2 ஜோக்கர். அந்த 2 பேரும் என் கண்ணை திரும்ப பட்டாங்க, செத்தாங்க. கண்டிப்பாக நீ பண்ண மாட்டேன், நானே பண்ணி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி வாயை மூடலை. இந்த பக்கம் நம்ம பேட்மேன் ஜேசனோட கழுத்தை பிடிச்சி, போதும் ஜேசன், வாயை மூடு, எனக்கு அவன் தலையில் சுட்டு அவன் கதையை முடிக்க எவ்வளோ நேரம் ஆக போகுது? இத்தனைக்கும் உனக்கும் பார்பராக்கும் அவன் செஞ்ச விஷயங்களை நிலம் மறக்க முடியும்னு நினைக்கிறியா? ஆனால் நீ பண்ணலையே ப்ரூஸ், நான் பண்ணுவேன். நீ எதுக்கு என்னை அரெஸ்ட் பண்ணலன்னு நல்லாவே தெரியும். என்னை அரெஸ்ட் பண்ணா என்னை கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தணும், என் ஐடென்டிட்டி வெளில வரும். அதே மாதிரி என் விட்னஸாக இருக்க பார்பரா கோர்ட்டுக்கு வர வேண்டியது இருக்கும், அவள் ஐடென்டிட்டி வெளில வரும். அதுக்காக தானே ப்ரூஸ் இப்படி தானே சொன்னான் பார்பரா? அவன் சொன்னது எல்லாத்தையும் நீ நம்பியிருப்பல. உண்மையை சொல்ல போனோன்னா நான் கோர்ட்டுக்கு போனால் உங்கள் 2 பேர் ஐடென்டிட்டியும் சேர்த்து வெளிப்படும். பேட்மேன் யாருன்னு இந்த உலகத்துக்கே சொல்ல வேண்டியது வரும். அதுக்கு தான் அவன் பயப்படுறான். ஏன்னா ப்ரூஸ் சரிதானே? கமான் ப்ரூஸ், நிறுத்துங்க, நம்ம சண்டை போட வேண்டிய நேரம் இது இல்லை அப்படின்னு சொல்ல பேட்மேன் ஜேசனை பார்த்து, உனக்கு எதுவும் இப்போ புரியாது, கண்டிப்பாக இப்போ புரியாது அப்படின்னு சொல்லி திரும்ப டெஸ்க்கு வந்து, ஜோக்கர்ஸ் எங்கள் 3 பேர் மட்டும் இல்லை, யார் யார் மேலெல்லாம் அந்த ஜோக்கர் டாக்ஸின் பட்டுச்சோ அவங்களையும் சேர்த்து தான் 100கணக்கான பேர் மேலே டெஸ்ட் பண்ணியிருக்கான். ஆனால் 3 பேர் மட்டும் தான் உயிரோடு இருக்காங்க. கிரிமினல் அவனை பல வருஷம் முன்னாடி பார்த்த மாதிரி தான் தெரியுது. கிளவுன் சின்ன பசங்களுக்கு வித்த காட்டுறன்னு பேரில் ஜாக்கியை வச்சு நம்மளே அடிக்க மாட்டான். காமெடியன் ஜோக்குங்கிற பேரில் சாடிஸ்டிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான். அப்போ ப்ரூஸ் நீ என்ன சொல்ல வர? இந்த 3 ஜோக்கரில் ஒருத்தர் உண்மையா? ஆமாம், மற்ற 2 பேரையும் ஒரே கட்டத்தில் உருவாக்கியிருக்கான். அதுதான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கு. மேபி அதை நம்மளை திசை திருப்பத்துக்காக கூட உருவாக்கியிருக்கலாம்ல, அவனோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை ஒழிச்சு வைக்கிறதுக்கு கூட உருவாக்கியிருக்கலாம்ல. அப்போ மேபி அவனை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் தானே? ஆர் மேபி பார்பரா அவன் யாருமே இல்லாதவனா கூட இருக்கலாம். நீ ஏதாவது எங்ககிட்ட மறைக்கிறியா ப்ரூஸ்? இல்லை, நம்மக்கிட்ட எந்த ஒரு ஒளிவு மறைவும் கிடையாது. ஆனால் ஜேசன் கிட்ட மட்டும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை மன்னிச்சிரு, உனக்கு ஒரு நல்ல கைடாக நான் இல்லை. கண்டிப்பாக இந்த டைம் நான் அப்படி உன்னை விட போகிறதில்ல. உன்னுடைய பழசை மறந்து தூக்கி எரிஞ்சிடு. ரெட் ஹுட்டுங்கிற வேஷத்தை விட்டுட்டு எங்ககிட்ட வந்து சேரு, எங்ககிட்ட வந்து சேரு. இல்லை ஜேசன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண பார்க்குறான். இல்லை இதை பற்றி பேச வேணாம், எனக்கு யாருடைய ஹெல்ப்பும் தேவையில்ல. நம்ம இப்போதைக்கு ஜோக்கரை பிடிச்சானோம், அதுதான் நம்மளுடைய ஒரே குறிக்கோள். அதெல்லாம் விடுங்க பேட்மேன், முதல்ல பார்பரா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நீ ஏதாச்சும் எங்ககிட்ட மறைக்கிறியா? நான் உன்னை நம்ப மாட்டேன் பேட்மேன். உனக்கு அந்த ஜோக்கரோட பேர் தெரியும் தானே? உண்மையை சொல்ல, உனக்கு தெரியும் தானே? எனக்கு தெரிஞ்சா உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேட் கேவில் ஒரு மிகப்பெரிய சைரன் அலாரம் வந்து ஒலிக்குது. பிளாக் கேட் ப்ரிசனில் இப்போதைக்கு நம்ம ஜோச்சில் மிஸ்ஸிங் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க. ஸோ அந்த இடத்துல ஜோச்சில் பார்த்தீங்கன்னா இருக்க இடம் தெரியாமல் மறைஞ்சிருக்காரு. ஸோ பேட்மேன் அங்கே இருக்க கமிஷனர் கார்டன் நான் ஜோச்சிலோட சிறையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சிறைக்குள்ளே போய் அங்கே இருக்க எல்லா விஷயங்களையும் தேடி பார்க்குறாங்க. அந்த இடத்துல ப்ரூஸ் வெயினுக்கு நம்ம ஜோச்சில் ஏகப்பட்ட லெட்டர்ஸ் எழுதி வச்சிருக்காரு. இதை பார்த்தோன்னே பேட்மேனுக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. கமிஷனர் கார்டனை பார்த்து, இவ்வளோ லெட்டர்ஸ் எழுதியிருக்கான், ஒன்று கூட அனுப்பலையா, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து ஜெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே பதிலை நீங்கள் ரெவரன் கிட்ட தான் கேட்கணும், அவர் கூட தான் ஜோச்சல் ரொம்ப நேரம் கனெக்ஷனில் இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது பேட்மேன் அங்கேருந்து கிளம்பி ரெவரண்டை மீட் பண்ண போகிறாரு. இந்த பக்கம் பேட்கேர்ள் அண்ட் ஜேசன் அவங்களுடைய வேறுபாடுகளை தாண்டி சமாதானமாக பார்க்குறாங்க. ஜேசன் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த சண்டைக்கு மன்னிப்பு கேட்க, என்ன பண்ண சொல்கிற ஜேசன்? நீ என் கண்ணு முன்னாடி ஒருத்தனை கொல்லும்போது பார்த்துட்டு சும்மா இருக்கேன் பார்த்தியா, அது ஏன் தப்பு தான். சுற்றி என்னால் ஒரு அடி கூட நகர முடியாது, நகை தான் நாங்கள் எல்லாருமே மாட்டிப்போம். ஆனால் திரும்ப இப்படி நடந்துச்சுன்னா ஜேசன், என் ஐடென்டிட்டி பற்றி நான் கவலையே பட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஜேசன், கண்டிப்பாக இப்படி நடக்காது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம பேட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ரிவரோட போய் மீட் பண்ணிடுறாரு. இவ்வளோ லெட்டர்ஸ் எழுதப்பட்டிருக்கு, இதெல்லாம் ஏன் அனுப்பப்படல? ஜோச்சலுக்கு என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஜோசப் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியும் தானே? அவன் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிம்மதியாக தூங்குனதே கிடையாது. தான் செஞ்ச இந்த தப்பை ஒவ்வொரு நாளும் வந்து இங்கே மண்டிட்டு அழுதுட்ருப்பான். இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது இதை எழுத ஆரம்பித்தான். எப்போதுமே அவன் செஞ்சது தப்பு இல்லைன்னு சொல்லி மறுத்து பேசினதே கிடையாது. அவன் மனசில் ஒரு இருள் சூழ்ந்துட்டு தான் இருந்திருக்கு. அவன் தப்பை உணர்ந்துட்டான் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேட்மேன் அந்த ஒவ்வொரு லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா திறந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ கடைசியாக
பேட்மேன் அப்படி எழுதியும் ஒரு லெட்டர் எழுதப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து பார்க்க உள்ள நம்ம பேட்மேன் அவங்க அப்பா அம்மா கூட கடைசியாக பார்த்த த மாஸ்க் ஆஃப் ஜோரோ ப்ளே ஆகிட்டு இருந்த மோனார்க் தேட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் இருக்கு. ஸோ பாசிபிளி இப்போதைக்கு ஜோக்கர் மோனார்க் தேட்டரில் தான் இருக்கணும், ஜோச்சிலும் அங்கே தான் இருக்கணும்னு சொல்லி அங்கேருந்து 3 பேருமே கிளம்புறாங்க. அங்கே போய் பார்க்க ஒன் நைட் ஷோ த நியூ ஜோக்கர் அப்படிங்கிற படம் ஓடிட்டு இருக்கு. ஸோ பேட்மேன் அதை பார்த்துக்கிட்டே இந்த பக்கம் பார்பராவை நீ மேல இருந்து அட்டாக் பண்ணு, ஜேசன் நீ சைடு வழியா வா, நான் மெயின் டோர் வழியா போய் என்ன இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போக 2 பேருமே பிரிகிறாங்க. பேட்மேன் முன்னோக்கி போறாரு. கதவு திறந்து பார்க்க ஒரே காலி இடம், யாருமே இருக்க மாதிரி தெரியல. அப்போ திடீர்னு ஒரு மிகப்பெரிய வெளிச்சம். வாங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்க படம் இப்போ தொடங்க போகுது. படத்தோட பேர் கேக்குறீங்களா? கடைசி உரையாடல் வித் மிஸ்டர் சேல். எல்லாரும் ஒரு மிகப்பெரிய கரகோஷத்தோட படத்தை ஆரம்பிப்போமா? சரி மிஸ்டர் சேல், ரொம்ப சில்லா இருக்கீங்க போல. தாமஸ் அண்ட் மாத்தாவை கூட நீங்க தானே? எதுக்கு யாக்கோ நீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. காமான், உனக்கு தெரியும் தானே கேட்கறது. ப்ரூஸ் வேனோட அப்பா அம்மா ஞாபகம் இருக்கா? அந்த நாள் ராத்திரியில பட்டுன்னு சுட்டு கொன்னியே, ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். கமான் சொல்லுங்க, உலகமே எதிர்பார்க்கல, சொல்லுங்க ஜோச்சல் அப்படின்னு சொல்லி பேச மேல் பக்கமா வந்து நம்ம பார்பரா கார்டன் கதவு திறந்து உள்ள போறாங்க. அப்ப ஏகப்பட்ட ஜோக்கர்ஸ் பார்பரா தாக்க ஓடி வாங்க எல்லாருமே, இங்க இந்த இடத்துல தான் ஜோக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மேல மட்டும் இல்லாம கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜேசன் பார்த்தீங்கன்னா நிறைய ஜோக்கர்ஸை போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காரு. எல்லாம் இந்த நேரத்துக்காக தான் பேட்மேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிமினல் ஜோக்கர் ஜோச்சில் அந்த இடத்துல கயிறுல கட்டி போட்டுட்டு நீ நான் இவன் 3 பேரும் ஒரே இடத்துல பேசி சேர்த்துக்கலாமா? ஐ மீன் நீ மட்டும் சொன்னா உன்னை நான் சொல்லலை, அந்த முதுகெலும்பு உடஞ்சவளும் அந்த குட்டி பொடியனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அவங்க பிஸியாக இருக்காங்க, நாம பேசிப்போம், பெரிய பசங்க பேசிப்போண்ண அப்படின்னு இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி படம் ஓடிட்டு இருக்கு. ஜோசில் கன்ஃபெஷன் ஆரம்பிக்கிறாரு. புரியுது, அன்னைக்கு நான் அந்த 3 பேரையும் கொலை பண்ண தான் போனேன். 3 பேரையும் பார்த்தோன்னே எனக்கு வெறுப்பு வரதா செஞ்சுது. அவங்களால தானே எங்களை மாதிரி ஆளுங்க ரோட்ல சுத்திட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாமே இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி பேசும்போது இந்த பக்கம் பேட்மேன் ஜோக்கர் கிட்ட நெருங்கி வராரு. பட் கிரிமினல் ஜோக்கர் அவர் உடம்புல கந்த வெடிகுட்டை காமிச்சு கிட்ட வந்தனா பத்த வச்சிருன்னு சொல்லி சொல்லாம சொல்றாரு. பேட்மேன், நீ புது ஜோக்கரை உண்டாக்க பாக்குறியா? இப்போதைக்கு உன்னுடைய அடுத்த அடியாளா ஜோச்சில சூஸ் பண்ணியிருக்க, அவன் எதுக்கு ஜோக்கரா மாத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுதானே சரியா இருக்கும், நான் எதுக்கு புது ஜோக்கரை உண்டாக்குறேன்னு உனக்கு தெரியணும் பேட்மேன் அப்படின்னு சொல்லி பேச இந்த பக்கம் காமெடியன் ஜோக்கர் நம்ம பார்பரா கார்டனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். என் நினைப்பு தான் எப்போதுமே உனக்கு இருக்கணும், மற்றவங்களை விட்டவும் என் நினைப்பு தான் உனக்கு இருக்கணும். இப்போதைக்கு உன் மனசுல எனக்குன்னு ஒரு அர்த்தம் இல்லைண்ணே, ஒரு கலவரமா ஒரு கெட்ட வில்லனா தான் தெரியுறேன். ஆனா இனிமே அப்படி கிடையாது, எனக்கு இன்னும் நிறைய வேணும், நான் தான் உனக்கு எல்லாமுமாவே அமையணும், அதை இவன் பண்ணுவான், இவன் தான் நான் அடுத்த ஜோக்கர் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம ஜோச்சில் தள்ளி விட்டு கரெக்டாக கீழே கொதிச்சுட்டு இருந்த அந்த ஜோக்கர் டாக்ஸின் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிற்க விட்றாரு. இப்போதைக்கு வேணா இவன் ஒரு வயசான கிழவனா இருக்கலாம், ஆனால் ஜோக்கர் டாக்ஸின் அவன் மேலே பட்டா போதும் சிலிர்த்து போன அந்த சின்ன வயசு திரும்ப வந்துடும்ண்ணே. ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்காது, ஆனால் மென்டலாக ஸ்ட்ராங்காக இருப்பான், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பான். மிஸ்டர் சேல், திரும்ப கேட்க வைக்காத, கமான், எதுக்கு கொன்ன சொல்லு. சொல்கிறேன் எனக்கு அவங்க மேலே கோவம் இருந்துச்சு தான், அவங்களால எங்களை மாதிரி நிறைய அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, நான் அவங்கள கொல்லணும் தான் போனேன், ஆனால் அந்த சின்ன பையன் இருக்கதை நான் பார்க்கல, தெரியாமல் இவங்க 2 பேரும் கொண்டுட்ட அப்புறம் தான் அந்த சின்ன பையனை பார்த்தேன். சத்தியமாக அவங்க பையன் கூடவே வந்திருக்கான்னு தெரிஞ்சா நான் சுட்டிருக்க மாட்டேன், ஆனால் எல்லாமே அந்த நேரத்தில் கை மீறி போயிடுச்சு அப்படின்னு இந்த பக்கம் நம்ம ஜோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோச்சில் பேட்மேன் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்திலே ஜேசன் ஓடி போய் பேட்கேர்லை அந்த ஜோக்கர் கிட்டது காமெடியன் ஜோக்கர் கிட்ட காப்பாத்துறாரு. பேட்கேர்ல் காமெடியன் ஜோக்கர் கையில் வச்சிருக்க அந்த கேமரா வாங்கி அவன் மண்டையில நச்சு நடிச்சுட்டு இந்த பக்கம் பேட்மேனுக்கு ஹெல்ப் பண்ண ஓடி வராங்க. ஜோச்சில் மேற்கொண்டு நான் அவங்கள சுட்டுட்டு அப்புறம் தான் அவங்க யாருங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சுது, அவங்க எங்களை மாதிரி அடித்தட்டு மக்களை உருவாக்குறவங்க இல்லை, இந்த காத்தம் சிட்டியவே காப்பாத்துறவங்கன்னு நல்ல மனுஷங்க. தெரியாதடமா அந்த பையன்கிட்ட இருந்து அவங்க அப்பா அம்மா பிரிச்சிட்டேன். இவ்வளோ வருஷமாக நான் யோசிக்கிற ஒரே ஒரு விஷயம், அந்த பையன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் தான் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம பேட்மேன் ஜோக்கரை பிடிக்க வர்றாரு. ஜோக்கர் கையில் இருக்க அந்த டாமி கன் எடுத்து சுட போகும்போது கை தவறி அவர் கையில் வச்சிருந்த
அந்த லைட்டர் ஜோக்கர் டாக்ஸினுக்குள்ள விழுந்து மிக பிரம்மாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்குது. அந்த வெடிப்பில் மொத்த தேட்டருமே பத்தி ஏரியா நம்ம பேட்மேன் கிரிமினல் ஜோக்கரை எதிர்த்து நிற்கிறாரு. கையில் கத்தியோட கிரிமினல் ஜோக்கர் பேட்மேன் அடிக்க வர இந்த பக்கம் பேட் கேர்ள் காமெடியன் ஜோக்கர் கூட சண்டை போட தயாராகிறாங்க. ஆட்டம் இப்போதான் சூடு பிடிக்குது. எங்கே போனாவன், எங்கே மறைஞ்சாவன்? இதை நான் இப்படியே விட்டுருவோன்னு பார்க்குறியா? எரியிற நெருப்பு டாக்ஸினுக்குள்ள விழுந்தாலும் அவன் ஜோக்கராக தான் மாறுவான். போய் சேர் ஜோச்சல் அப்படின்னு சொல்லி ஜோச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சேரோட அந்த ஜோக்கர் டாக்ஸினுக்குள்ள தள்ளிவிட நம்ம பேட்மேன் பறந்து போய் ஜோச்சில காப்பாற்றிடுறாரு. ஜோக்கர் எட்டி பார்த்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கல நம்ம பேட்மேன் திரும்ப பறந்து வந்து ஜோக்கரை அடிச்சு கீழே நவுத்திடுறாரு. அன்கான்ஷியஸாக ஊந்து கிடத நம்ம ஜோக்கர் அப்படியே விட்டுட்டு ஜோச்சில பார்க்கறதுக்காக பேட்மேன் போகிறாரு. ஆமாம் பேட்மேன் நீ யாருன்னு பிளாக்கெட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ தான் நேரில் பார்க்குறேன். நான் ப்ரூஸ் எனக்கு பண்ண அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீ கேட்டிருப்பேன். என்னை கொன்னுடு, எனக்கு அது தேவை தான், என்னை கொன்னுடு அப்படின்னு பேச பக்கத்தில் இருக்க ஒரு சவரி ஒரு மேலே இடிஞ்சு விழுற மாதிரி தெரியுது. பேட்மேன் அந்த சவரை தடுத்து இந்த பக்கம் ஜோச்சில் காப்பாற்றிடுறாரு. நன்றி பேட்மேன். பரவாயில்ல, எனக்கு கொஞ்ச நேரம் இந்த சண்டை போகும்னு நினைச்சேன். பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு போல. சிரிக்கும் போது வலிக்குதுடா. இப்போ கடைசியா ஒருத்தன் தானே இருக்கான். என்ன பேட்சி ஷாக் ஆகி பார்க்குறேன். கமான் அரெஸ்ட் மீ பேட்சி, அரெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஐ எம் சரண்டரிங். நான் சரண்டர் ஆகிட்டேன். அரெஸ்ட் மீ பேட்சி, அரெஸ்ட் பண்ணு பேட்மேன். பேட்மேனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. பட் இப்போ வேற வழி இல்லை, நம்ம ஜோக்கரை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். தானே அரெஸ்ட் பண்ண சொல்லி பைத்தியக்கார மாதிரி சிரிச்சிட்டு இருந்தா நம்ம ஜோக்கரை அரெஸ்ட் பண்ணி அகது கிளம்புறாங்க 3 பேருமே. ஜேசன் அவ்வளோதான் முடிஞ்சுதா, கடைசி ஜோக்கரை பிடிச்சாச்சு, எல்லாம் நல்லதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க பேட் கேர்ள் என்ன நல்லதுக்கு நடந்தாலும் நீ செஞ்ச காரியத்தை பட்டு நான் மறக்க மாட்டேன் ஜேசன் அப்படின்னு பேச. சரிதான், என்னை மன்னிச்சிடும் பேட் கேர்ள் அப்படின்னு சொல்லி ஜேசன் அங்கேருந்து கிளம்ப பேட் கேர்ளும் கொஞ்சம் இந்த சோகமாயிடுறாங்க. கமிஷனர் கார்டன் ஏதாச்சும் தப்பாக நடக்குதா பேட் கேர்ள் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா எல்லாம் கரெக்டாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பேட் கேர்ள் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பேட்மேன் இப்போதுக்கு ஜோக்கரை ஜெயிலில் கூட்டிகிட்டு போயிருக்காரு. பேட்மேனோட மைண்டில் ஃபைனலாக ஜோச்சல் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் திரும்ப திரும்ப ஓட்டிகிட்டே இருக்கு. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ ட்ராமா எல்லாத்துக்கு அப்புறம் இப்போ நீ ஹாப்பியாக தானே இருக்க ப்ரூஸ்? பேட்மேனுக்கு ஜோக்கருக்கு எப்படி அவங்களுடைய பேர் தெரியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக் ஆகிடுது. ஆமாம், ப்ரூஸ் வெயின், பார்பரா கார்டன், ஜேசன் டாட், உனக்கே தெரியும் எனக்கு தெரியும்னு. ஆனால் ஐ டோன்ட் கேர், எனக்கு அவங்க பேர் இல்லாமல் தேவை. இந்த உலகத்துக்கு உன் பேர் தெரியவா போகுது, நீ இதை நிறுத்த மாட்ட நான் நிறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்ல பேட்மேன் என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்க ஜோக்கர் என்ன சொல்ல வரேனா, எனக்கு மற்றவங்க தேவைப்படுற எதுவுமே வேணாம், கொஞ்சம் வித்தியாசமா வேற மாதிரி வேணும். க்ளவுனை நம்ம ராபின் சுட்டு போட்டு தள்ளானே, கடைசியாக க்ளவுன் சிரிச்சுக்கிட்டே செத்தான். சிம்பிள் காமன், அது நம்மளுக்கு தேவையில்லை. கிரிமினல் மிகப்பெரிய ஐடியாவா புது ஜோக்கரை உருவாக்கணும்னு. எதுக்கு புது ஜோக்கர்? பேர் ஐடென்டிட்டியோட ஒரு ஜோக்கரை உருவாக்கணும்னு நினச்சிட்டு இருந்தான். லூசுத்தனமா இல்லை எனக்கேப்பா, எனக்கு அது லூசுத்தனமாக தெரிஞ்சுது. ஆனால் தான் போட்டு தள்ளேன் நான். ஆர் மேபி அவன் சொன்னது உண்மையாகவும் இருக்கலாம். நான் பெட்டர் ஜோக்கராக இருக்கலாம்ல. பேட்மேன் என்ன சொல்ல வர, ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ட்விஸ்ட்டும் இல்லை ஒரு மண்ணாகட்டி இல்லை பேட்மேன். ஜோக்கர் உடஞ்சி போயிட்டான்னு இந்த உலகமே நம்பிட்டு இருக்கு. ஆனால் உடஞ்சி போய் இருந்தது நீ, முழுசாக உடஞ்சி போயிருந்த. நான் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கும்போது ஜோச்சல் தான் என் மைண்டில் வந்து நின்னா. அவன் தானே உங்கள் அப்பா அம்மா கொன்னா. அந்த நாள் உன் மனசில் ஆறாத வடுவாகிறதுக்குள்ள அதுக்கு நான் மருந்து போட்டேன். இப்போ நீ ஜோச்சல் மேலே கொஞ்சம் இறக்க காட்டின. ஜோச்சலை மன்னிச்சிட்ட தானே, மன்னிச்சிட்ட. வடு மறைய ஆரம்பிக்குது. ஆனால் அந்த மனசில் நான் புதுசாக வடு போடுவேன். இனிமேல் நான் போடுற ஒவ்வொரு காயமும் உன்னை கொலையா கொல்லும். அதை பார்த்து நான் ரசிப்பேன். மனசில் இனிமே ஆறாத வழியாக இருக்க போகிறது நான் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேனுக்கு இவருடைய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஜோக்கர் தான் பேட்மேனோட கிரேட்டஸ்ட் எனிமியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தொடரில் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளவும் பண்ணியிருக்காரு போல். இந்த பக்கம் ப்ரூஸ் வேனா ஃபைனலாக எழுதின எல்லா லெட்டர்ஸுமே கொண்டு போய்
ஜோச்சல் முன்னாடி நின்றுக்கிட்டு அந்த லெட்டர்ஸை படிக்க இந்த பக்கம் ஜோச்சல் ப்ரூஸ்வேனோட கையை பிடிச்சி நான் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி ப்ரூஸ்வேனோட கையை பிடிச்சி அதே இடத்துல இறந்துடுறாரு. ப்ரூஸ்வேன் அவருடைய இடத்துல இந்த பக்கம் ஜோச்சலுக்கு ஒரு சின்ன கல்லறை எழுப்பி அங்கேருந்து கிளம்பி நம்ம ஆல்ஃப்ரெடோட டேரெக்டாக அலாஸ்கா போயிடுறாரு. இந்த பக்கம் ஜேசன் பார்பரோட வீட்டுக்கு முன்னாடி இது வரைக்கும் செஞ்ச எல்லா தப்புக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிடு. இந்த லெட்டரை பார்த்து நீயா என்கிட்ட பேச வந்தேன்னா நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு நம்புவேன், இல்லைனா உன் ஓஞ்சிலேயே நான் வந்து இனிமேல் முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாரு. ஆனால் அந்த லெட்டர் தெரியத்தனமை கீழே உள்ள அந்த இடத்துல வந்து அந்த குப்பை கூட்டுறவன் அந்த லெட்டரையும் கூட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ அந்த லெட்டரை படிக்கக்கூடிய சான்ஸ் நம்ம பார்பராவுக்கு கிடைக்கல. அதனால ஜேசனுக்கு பாசிபிளி அவர் வந்து ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டான். இந்த பக்கம் ஆல்ஃப்ரெட் ப்ரூஸ்வேனை பார்த்து நம்ம ஜேசன் அவங்க 3 பேருக்கு கொண்டு தான் என்ன பண்ணியிருப்பீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பண்ணியிருந்தாலும் ஜேசனுக்கு அந்த ஜோக்கர் மேலே இருக்க கோவம் போயிருக்காது. அவ்வளோ வெறுப்பு, அவ்வளோ கோவம் அவன் மேலே இருக்கு. பட் என்ன இருந்தாலும் சார், நீங்கள் ஃபைனலாக ஜோக்கரோட பேரை கண்டுபிடிக்கலையே, அவன் யாருன்னு தெரிய வரலையே அப்படின்னு சொல்ல பேட்மேன், கண்டுபிடிக்கலையா? நான் ஜோக்கரை பாட்ட அடுத்த 1 வாரத்திலே அவன் பேர் அட்ரஸ் கொண்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். சார் என்ன சொல்கிறீங்க? ஜோக்கரோட பேர் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், ஆனால் அவன் பேரை நான் சாகிற வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அவன் செத்து போயிட்டா தான் நினச்சா அவன் குடும்பம், அவன் ஒய்ஃபு, பையன் 2 பேரும் உயிரோட தான் இருக்காங்க. ஜோக்கரோட பேரை வெளியில் சொன்னா அவன் குடும்பத்துக்கு அவனால் மட்டும் இல்லை மற்றவங்க எல்லாராலையும் ஆபத்து வரும். ஏன் ஜோக்கரே அவங்கள கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவான்னு தெரியாது. எஸ், எனக்கு ஜோக்கரோட பேர் தெரியும், ஆனால் அது முக்கியம் இல்லை, எப்போ அது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்ல அதோட அந்த 3 ஜோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே முடியுது. அண்ட் ஃபைனல் கடைசி செகண்ட் வரைக்கும் நம்ம ஜோக்கரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுற மாதிரி கொண்டு போயிட்டு ரிவீல் பண்ணாமலே விட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த 3 ஜோக்கர்ஸில் ஜோக்கரோட பேர் உங்களுக்கு தெரிய வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு தெரிய வரலை, லைட்டாக ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. பட் இந்த ஃபினாலே சூப்பர் எமோஷனலாக கொண்டு போயிருந்தாங்க. பேட்மேன் அண்ட் ஜோக்கர் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. 3 ஜோக்கர்ஸில் கண்டிப்பாக ஜோக்கருக்கான அந்த வேல்யூ ரொம்பவே கம்மியாக இருந்தாலும் ரொம்பவே மிஸ்டிக்கலாக பேக்ரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய வேலைகள் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக ஒரு வர்த்திட்டான காமிக், மறக்காம எல்லாருமே செக் பண்ணி பாருங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த காமிக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்க, ஐ மீன் தனியாக இந்த காமிக்கோட ஸ்டோரி ரேட்டிங்கும் அதே மாதிரி நான் இந்த காமிக்கை என்ன மாதிரி பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், ஸோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணனா அதுக்கேற்ற மாதிரியும் ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன்